இப்ப யதார்த்தமா நம்ம எடுத்துக்காட்டா ஒரு புத்தகம் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா புத்தகத்துல அந்த பக்கங்கள்ல சுத்தி ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம புத்தகம் படிக்கும் போது எந்த சலிப்புமே ஏற்படாம படிப்பதற்கு இந்த ஒயிட் ஸ்பேஸ் உதவும். சோ இதே மாதிரி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அந்த விஷயம் ஒரு சிறப்பான விஷயங்களுக்கு வழிகாட்டுதலா, ஒரு குழப்பம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு, எந்தவித ஒரு சிரமமும் இல்லாம நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு உதவும். அப்படிப்பட்ட ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் எந்த குறுக்கீடுகள் அதிகம் இல்லாம, எந்த அதிகப்படியான சிரமங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம தொழிலையும் சரி, நம்ம வியாபாரத்தையும் சரி நல்ல நிலையோட இன்னும் சிறப்பாக நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கு. இந்த கருத்தரங்க நாம முழுமையா கவனிக்கிறதுல நாம அதிக கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, ஒரு அமைதியான இடத்துல இருந்துக்கோங்க. சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும் பொழுது உங்களுடைய நோட் பேடு, பேனா எடுத்துக்கங்க, அதுல குறிச்சுக்கங்க, சந்தேகங்களை குறிச்சுக்கங்க. இறுதியில் அந்த விஷயங்கள் யார் அழைச்சாங்களோ அவங்ககிட்ட அந்த விஷயங்களை நாம கேட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நேரத்துல நம்மளுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் கார்த்திகேயன் சார் அவர்களை அன்போடு இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதற்கு அழைக்கிறேன். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நல்ல ஒரு அறிமுகம் இன்னைக்கு ஜாகிர் கொடுத்துருக்காப்புல. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே இன்னைக்கு கொரோனா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேக்டராக இருந்தால் கூட, ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பழக்கப்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 650 பேர் லைனில் இருக்கிறோம். ஒரு 650 பேர் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஹால், பல இடங்கள்ல பல பேர் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி ஒன்று சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது மாதிரி. ஏன்னா ஆன்லைன் அப்படிங்கிறது பெரும்பாலும் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள், அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் கூட, கிராம பகுதியில் கூட இன்னைக்கு இந்த மீட்டிங் பெரிய அளவுக்கு விர்ச்சுவலாக இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கொரோனா தான். அது மாதிரி நிறைய பேரை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நேரமாகவும் இது மாற்றிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாஃப் போட்டு பிரான்ச் போட்டு 5000 பேர் 4000 பேர் இடத்துல உட்காந்து வேலை பார்க்கணுங்கிறது நிலைமை மாறி இப்போ இன்னுமே பிரான்ச்சே தேவையில்லை, நீ வாழ்நாள் பூரா ஒர்க் ஃப்ரம் ஹோமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஃபீட்பேக் வருது. அது மாதிரி இது வரைக்கும் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்த மனநிலை மாறி இன்னைக்கு சொந்த ஊர்கள்லேயே நம்மளால தொழில் துவங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் மனசுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் கூட அதுக்குள்ள 1000 நல்ல விஷயங்கள் நீ ஒளிஞ்சிருக்கு. நிறைய மாற்றங்கள் நோக்கி தான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றத்துக்கு நடுவில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு கம்பெனியை பற்றி சொல்றதுக்காக மட்டும் இந்த இடத்துல உங்களை கூப்பிடல. கடந்த 12 ஆண்டுகளாக நம்ம ஃபீல்டில் பார்க்கும்போது எல்லாருமே எதில் சார் எக்ஸ்பர்ட்னா, பார்க்குற வேலையில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், அதில் யாருமே குறை வைக்கல. ஆனால் எல்லாருமே எங்கே பெரிய மைனஸை சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாரிச்ச பணத்தை திறம்பட கையாளுற விஷயங்கள்ல தான் நிறைய பேர் பாதிப்பு சந்திக்கிறாங்க. அப்போ அது உண்மையிலே அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவையான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிந்தனையில முதல் விஷயமா ஒரு மனிதன் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இருந்தால் போதும், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையில் சாதிச்சவங்களாம் சொல்கிற விஷயம் அது கிடையாது. ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல அவரோட மைண்ட் செட் இருக்கிறதுலே ஒரு வெற்றிகரமான மைண்ட் செட்டை முதல்ல அவர் உருவாக்கணும். மன ரீதியாக அவர் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி சார் ஜெயிக்கிறது, எப்படி சிந்தனையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி, சம்பாதிக்கிற எல்லாருமே கோடீஸ்வரன் கேட்டா நிச்சயமா கிடையாது. சம்பாதிக்கிற எல்லாரும் கோடீஸ்வரனை மாறுறது இல்லை. ஆனா சம்பாதிச்ச பணத்தை திறம்படைய கையாளக்கூடிய எல்லாருமே கோடீஸ்வரன் மாறுறாங்க. அப்ப அந்த பணக்காரங்க கையாளக்கூடிய அந்த பொருளாதார சிந்தனைகள் என்ன, ரிச் பீப்புளோட ஃபைனான்சியல் ஐடியா என்னங்கிறது ரெண்டாவது பார்ட்ல பார்க்க போறோம். அப்படி நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி எல்லாரும் 1000 ஐடியா கொடுப்பாங்க. ஆனா ஐடியா அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது யார் கூட சேர்ந்து அப்ளை பண்றது, எங்கே அப்ளை பண்றதுன்னு பார்த்தா எந்த ஐடியாவும் மார்க்கெட்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்ப நல்ல ஜெயிச்ச ஐடியாவை யாரோ ஒருத்தர் செய்வான்னு வெயிட் பண்ணாம, ஏன் சார் நம்மளே ஒரு 10 20 பேர் சேர்ந்ததை செய்யக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட இடம் தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஐடியாஸும் பின்னாடி அதை எப்படி அப்ளை பண்ணி ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறுவனத்தோட சொல்யூஷனா காமிக்க போறோம். எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சம்ம போட இந்த செஷன் எண்டப் ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் டைம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்போ மணி 11:15, 12:45 இந்த செஷன் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிற இப்போ எல்லாரோட வீடியோ ஆஃப்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியாது. வீடியோ ஆன் பண்ணா நமக்கு டேட்டா நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் சொல்ற விஷயங்கள் மட்டும் நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓரளவு நல்ல அப்சர்வேஷன் இருக்கும். நிச்சயம் இந்த செஷன் முடிஞ்சு எந்திரிக்கும் போது மனசளவுல ஒரு அவேர்னஸ், இன்னுமே கையில பணம் இருந்தால் இந்தந்த விஷயங்களை செய்யலாம், இந்த மாதிரி ஐடியாஸை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த மீட்டிங் மூலமா நம்ம உருவாக்க முடியும். ஸோ அந்த அறிமுகத்தோட முதல்ல நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிறுவனம் தொழில் குழுமமா நம்ம துவங்கி இன்னைக்கு ஒரு 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சு இன்னைக்கு 13ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். 28 நம்ம 13ஆம் வருஷத்துல என்ட்ராகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உண்மையிலே இவ்வளவு நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பெரிய நிறுவனமா இவ்வளவு பேரோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை சொல்லிட்டு நம்மளோட மீட்டிங்ல என்ட்ராகும்.
ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த மைண்ட் செட். ஏன் இந்த மைண்ட் செட்டுங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து மிஸ் ஆகுற இடமே இந்த மைண்ட்ல தான். நிறைய நேரங்கள்ல நம்ம இப்ப பார்க்குற வேலையா இருக்கட்டும், பண்ணக்கூடிய தொழிலா இருக்கட்டும், எல்லாமே எது சார்ந்து இருக்குன்னா, நீங்க சிந்திக்கிற சிந்தனைய சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனோட ஆழ் மனசு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான பவர்ஸ். நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல அதை எப்படி கேட்கணும், ஏன் கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், அதுல தான் நமக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். ஸோ நம்ம யாருமே யார்ட்டயும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. கண்ண மூடி உட்கார்ந்து உங்க மனசுல எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல முடியும்னா, அது உலகத்துல எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது உங்கள சாதிக்க வைக்கும். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு நம்ம எல்லாரும் மனசுன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மனசுல 2 வகையான மனசு சொல்றாங்க. ஒண்ணு வந்து வெளிமனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆழ்மனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து வெளி மனசு. ஆனா உங்கள அறியாம உள்ள ஒரு மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அதான் ஆழ் மனசு. ஆனா அந்த எதுக்கு எதுக்கு யாருக்கு சார் சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னா, நான் சொல்றத கேட்கிற வெளி மனசுக்கு எந்த சக்தியும் இல்ல. ஆனா தன்னால சிந்திச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆழ் மனசுக்கு தான் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. ஆழ் மனசு அப்படிங்கிறது உலகத்திலே மிக அற்புதமான சக்திகள் படைச்ச ஒண்ணு. நீங்க அத மனசார ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு இந்த ஆழ் மனசுல பதிக்கணும். ஆழ் மனசுல ஒரு விஷயத்த கொண்டு பதிச்சுட்டீங்க அப்படின்னா, அதை எப்படிலாம் போனா அந்த விஷயத்த அடைய முடியும் அப்படிங்கிறத கணிச்சு, அந்த திசையை நோக்கி உங்கள கொண்டு போய்க்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்து உங்களோட ஆழ் மனசுக்குள்ள இருக்கு. நீங்க என்ன திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த 100 தடவை, 200 தடவை சிந்திச்சு, அத ஆழ் மனசுல கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை. உட்கார்ந்த அடுத்த செகண்ட் அது ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பிச்சு, அதுக்கேத்த தொடர்புகள், அதுக்கேத்த அத்தனை விஷயங்களையும் உங்கள சிந்திக்க வைக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளரா மாறுறத பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஆழ் மனசுல பதிக்கிறது எப்படி? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெறும் வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆழ் மனசுல பதியாது. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் பிடிக்குமோ, அத என்ன செய்யணும் நீங்க? படக்காட்சிகளா மாத்தணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்துக்காட்டா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடவுள்ட்ட போய் வேண்டுவோம். கடவுளே எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும். இந்த நல்ல வீடு அப்படிங்கிறது ஓட்டு வீடும் நல்ல வீடு தான். இப்ப அம்பானி கட்டுற மாரி ஹெலிபேட் போட்டு பிரம்மாண்டமா ஒரு 5000 கோடி 14,000 கோடி 15,000 கோடி வீடு கட்டி வச்சிருக்காருல்ல. அதுவும் நல்ல வீடு தான். அப்ப நமக்கு எந்த மாரி வீடு வேணும் அப்படிங்கிறத வெறும் வார்த்தையா சொல்றத விட, முடிஞ்சா ஒரு படக்காட்சி. சார் நான் என் லைஃப்ல வீடுன்னு கட்டினா எனக்கு ஒரு ட்ரீம் ஹோம் இருக்கு சார். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்கணும் சார் என்னோட வீடு. இப்படி ஒரு படத்த மட்டும் ஒரு 10 தடவ பாருங்களேன். முதல் தடவ பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? இப்படிலாம் நம்ம நடக்குமா அப்படின்னு தோணும். ஆனா இந்த படத்த ஒரு 10, 20 தடவ பார்த்துட்டீங்கன்னா, இறுதி மனசுல நல்லா தானே இருக்கு. ஏன் சிந்திக்க கூடாது? ஏன் இன்னைக்கு அம்பானிக்கு மட்டும் என்ன கடவுள் தனியா மூளை குடுத்துருக்காரா? நமக்கு இருக்கிற அதே மூளை தானே அவருக்கு இருக்கு. அப்ப அவரால முன்னேற முடியும்னா, ஏன் நம்மளால முன்னேற முடியாது? 10 தடவ பார்க்கும்போது தான் இந்த சிந்தனையே வரும். இதே ஒரு 50 தடவ, 100 தடவ இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, மனசு நம்ப ஆரம்பிச்சுரும். நல்லா தானே இருக்கு. ஏன் என்னால அடைய முடியாது? கண்டிப்பா நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற வெறி வரும். என்னைக்கு அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க வர்றீங்களோ, அன்னைக்கு உங்களோட தேடல் அத்தனையும் மிகச் சிறப்பா இருக்கும். நீங்க பழகுற பழக்கவழக்கம் அத்தனையும் மிகச் சிறப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னா, கண்டிப்பா இந்த கார் கண்டிப்பா இருந்துதானே ஆகணும். பென்ஸ் மாரி கார் இன்னைக்கு வீட்ல எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அப்ப என்னோட வாழ்க்கை தரமும் என்னால அந்த அளவுக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் முதல்ல நமக்கு வேணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அத்தனை வாய்ப்புகளும் கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிரும். நிச்சயமா இந்த மாரி கார்லாம் வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உலகத்துல உங்களுக்கு தெரியாத இடங்களே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் நீங்க டூர் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மாறுவீங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு 10, 20 ஆண்டுகள்ல என்னோட வீடு இப்படி இருக்கணும், என்னோட கார் இப்படி இருக்கணும், நான் இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் டூர் போகணும், என்னோட குழந்தைகள இப்படி படிக்க வைக்கணும், என்னோட சொசைட்டில இந்த மாரி எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள படக்காட்சிகளா நீங்க திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது, அது ஆழ் மனசுல போய் அழகா ரெக்கார்ட் ஆயிரும். ஆழ் மனசுல ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னா போதும், அதுக்கேத்த சூழ்நிலைகள் எப்படி தெரியுமா உருவாகும்? நீங்க என்ன மாரி எண்ணங்கள மனசுல வச்சிருக்கீங்களோ, உங்க கூட இணையக்கூடிய ஒவ்வொரு ஆளும் அதே மாரி ஆளா வருவாங்க. இப்ப நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க. நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா, கூட சேர்க்கிற நண்பர்லாம் படிக்கிற நண்பர்களா இருந்திருப்பாங்க. நல்ல வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, நல்ல வேலைக்கு சேரக்கூடிய நண்பர்களா இருந்திருப்பாங்க. அதே நேரத்துல நல்ல தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நல்ல தொழில் செய்யக்கூடிய நண்பர்களா இருப்பீங்க. அதே மாரி மிகப்பெரிய நான் ஒரு கோடீஸ்வரன் நான் வரப்போறேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே மாரி கோடீஸ்வரன் நண்பர்களோட தொடர்பு உங்களுக்கு நெறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? கடவுள் நம்மள அப்படித்தான் சார் படைச்சிருக்கிறார். நல்ல மனசார ஒரு விஷயத்த நம்புங்க. எண்ணங்களால் என்னைக்கு உயர்வடைறீங்களோ, அன்னைக்கு வாழ்க்கை தன்னால உயர்வடையும். உங்க கூட இணையக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் அந்த மாரி இணைவாங்க. அப்ப எனக்கு என் பின்னாடி மட்டும் ஏன் சார் பிரச்சனைக்குரிய ஆளா சேர்றாங்கன்னா, அது காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க மனசுல பிரச்சனையா இருந்திருக்கும். வர்றவங்க பூரா பிரச்சனையா இருப்பாங்க. சோ வாழ்க்கையில மாற்றங்கள் வர்றதும், வராதும் யார் கையில இருக்கு அப்படின்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம கையில தான் இருக்கு. சிந்திக்கிற நம்ம கையில தான் இருக்கு. அதனால எப்பவுமே என்ன செய்யணும்னா, ஏதாவது வாழ்க்கையில சிக்கல்கள் வருமா? வரும். அந்த சிக்கல்கள நல்லா ஓரமா எடுத்து வச்சுட்டு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத திரும்ப திரும்ப சிந்திங்க. பெரிய சாதனைகள் வரும்போது சிக்கல்கள் தன்னால காணாம போயிரும். சிக்கல்கள யோசிச்சா சாதனைகள் வராது. ஆனா சாதனைகள யோசிக்க ஆரம்பிச்சா, சிக்கல்கள் தன்னால காணாம போயிரும். இதுல எத சிந்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த முடிவு தான் வாழ்க்கையோட மாற்றத்திற்கான காரணமா அமையப்போகுது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் முதல்ல அந்த மாரி ஒரு சிந்தனைக்கு சொந்தக்காரனா மாறணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிருவோம். அதான் இன்னைக்கு ஹென்றி ஃபோர்ட் அவர் பாருங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா, மிகப்பெரிய கார் நிறுவனத்தோட தலைவரா இருந்த ஒருத்தர். அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, "உங்களால ஒரு காரியத்தை முடிக்க முடியும் என்றால் முடியும். முடியாது என்றால் முடியாது. இதுவே மனதின் அரிய சக்தி" அப்படிங்கிறார். ஒரு விஷயத்த முடிக்க முடியும் நீங்க சொன்னா முடிஞ்சிரும். முடியாது சொன்னா முடியாது. யார் கையில சார் இருக்கு? சொல்றவர் கையில தான் சார் இருக்கு. இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே முதல்ல நம்ப வேண்டியது, நம்மோட வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது வேற யார் கையிலும் இல்ல.
சிந்திக்கிற நம்ம கையில் தான் இருக்கு. அப்ப என்னோட வாழ்க்கையை பத்தி இன்னும் நான் பல மடங்கு வேகத்துல சிந்திக்க போறேன். இன்னும் பல மடங்கு உயரத்துல என்னால வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கடவுள் அதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, அத்தனை அதிசயங்களும் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதை ஒண்ணுதான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க இந்த மாதிரி மைண்ட் செட் தான் வச்சிருக்காங்க. வேணா திரும்பி பாருங்க. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்து அதையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் அம்பானிக்கு சிக்கல் இல்லையா? மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இன்னைக்கு இந்தியாவுல உலகத்துல சிக்கல் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? அதை பத்தி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அடுத்து என்னன்னு சிந்திக்கிறாங்க. அதனாலதான் மிகப்பெரிய மாற்றங்களை அவங்க கொண்டு வராங்க. சோ இன்னையில இருந்து நம்மோட மைண்ட் செட்டை இப்படி மாத்திக்க முடியும்னா வாழ்க்கை தன்னால மாறும். மைண்ட் செட்டை மாத்தாம வாழ்க்கையை மாத்தவே முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சோ இதுதான் பெரியவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான வரிகள். சோ இன்னையில இருந்து நம்மளும் அப்படி சிந்திக்கிற ஆளா மாறணும்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். சரி சார், அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோமே, இப்ப நம்ம அடுத்து என்ன கத்துக்க போறோம்? இந்த மாதிரி சிந்திச்சு கோடீஸ்வரனா மாறி இருக்காங்கல்ல, அவங்க கையென பணங்கிறது ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா தானே. இந்த ஃபார்முலாவை யார் அப்ளை பண்ணாலும் ஜெயிக்கலாம். ஆனா அதுக்கு அளவுங்கிறது முக்கியம் இல்ல. 5 ரூபாயா இருக்கு, 5 லட்சமா இருக்கலாம் முக்கியம் இல்ல. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்கீங்களா? அந்த ஐடியாவை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறீங்களா? அதான் இங்க கேள்வி. அப்ப அந்த மாதிரி செல்வந்தர்கள் கையாளக்கூடிய அந்த ஃபைனான்சியல் ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப 2வது பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல 2வது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் ஏழைகள் பாருங்க, அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே பிறக்கும் போது சாமானியர்ல தான் பிறக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்க இப்படி மாறுறாங்க, இவங்களால இப்படி மாற முடியல. என்ன சார் காரணம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது அவங்க சிந்தனைகள்ல தான் சார் நிறைய மாற்றம். இன்னைக்கு பணக்காரங்க எப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறாங்க, அவங்க கையாளக்கூடிய வழிமுறை எல்லாம் பாருங்க. இன்னைக்கு செல்வந்தரோட பொருளாதார கோட்பாடு அப்படிங்கிறது எல்லாமே ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி சார் இருக்கு அப்படின்னா, செல்வந்தரா இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எதிர்காலம் குறித்த தெளிவான திட்டத்தை அவங்க முன்கூட்டியே ஒத்துறாங்க. இவனே ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்டே ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட கேளுங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அவன்கிட்ட இருக்கும். ஆனா ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் கேளுங்க, நாளைக்கு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி கூட இருக்காது. சோ இதுதான் நம்ம மாற வேண்டிய முக்கியமான இடம். அப்ப முதல்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில செல்வந்தனா மாறணும்னா நாளைக்கு நான் என்ன செய்யணும், அடுத்த வாரம் என்ன செய்யணும், அடுத்த மாசம் என்ன செய்யணும், 5 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 20 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில என்ன நடக்கும், அதுக்கு நான் என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர்ட்ட இது கிடையாது. அதே மாதிரி பணக்காரங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செலவுனா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. செலவு எப்படி பண்ணணும், சேமிப்பு எப்படி பண்ணணும், முதலீடு எப்படி பண்ணணுங்கிற ஐடியா வந்து அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி அவங்க செய்யற முதலீடுகள் இருக்கு பாருங்க, கரெக்டா தேர்வு பண்ணி பண்ணுவாங்க. ஆனா நம்மால் இருக்கான் பாருங்க, ஏழைகள் என்ன பண்ணுவான், என் நோக்கத்துக்கு வந்ததை பூரா செய்வான், கிடைச்சதை பூரா பண்ணுவான், எது சரி எதுன்னு தப்புன்னு எனக்கு நிறைய நேரங்கள்ல தெரியாது. அப்ப சரியான முதலீடு வகைகளை தேர்வு செய்யறது எப்படிங்கிறத அவங்க தெளிவா கத்து வச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமா, நம்ம ஏதாவது உழைச்சு வரக்கூடிய ஒரு வருமானத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க பல வழியில வருமானங்களை உருவாக்குறாங்க. அப்ப எப்படி சார் இவங்களால இவ்வளவு விஷயங்களை சிந்திக்க முடியுது, ஏன் நம்மளால இது வரைக்கும் சிந்திக்க முடியல? இப்ப இதை பத்தி ஒவ்வொரு விளக்கங்களா நம்ம லைனா பார்த்துக்கிட்டே வருவோம். முதல்ல அந்த எதிர்காலம் குறித்த திட்டம், இது ஏன் சார் அவசியம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே, வடிவேலு கூட ஒரு படம் சொல்ல, பிளான் பண்ணாம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாருல, உண்மையிலே காமெடியான வார்த்தையா இருந்தா கூட அர்த்தம் அவ்வளவு இருக்கு. எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி, இப்ப ஒரு ஹை ஜம்ப் தாண்டறவரா இருக்கட்டும், ஒரு லாங் ஜம்ப் தாண்டறவரா இருக்கட்டும், எதுக்கு சார் 10 20 அடி பின்னாடி இருந்து ஓடி வராரு? கிரிக்கெட்ல கூட பவுலிங் போடும்போது ஏன் 10 அடி பின்னாடி இருந்து ஓடி வராரு? ஏன்னா ஓடி வரும்போது நிறைய விஷயங்களை சிந்திக்கலாம், அட்வான்ஸா பிளான் பண்ணலாம், இன்னும் எனர்ஜி லெவல் கூட கிடைக்கும். அப்ப ஈஸியா நம்ம அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் வாழ்க்கையும். அப்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் உடனே நடந்துராது. இன்னைக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை ஆரம்பிக்குது, ஒரு 20 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். சம்பாதிக்க ஆரம்பிச்சு அடிப்படை தேவை, ஏன்னா கனவுங்கிறது 1000 வரலாம். ஆனா அடிப்படை தேவைன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிப்படை தேவைகள் தான் இருக்க போகுது. என்ன மாதிரி சார் அடிப்படை தேவைகள்? ஒரு குடும்பம்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா 20 25ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாரா, முதல்ல அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளை நல்ல படிப்பு படிக்க வைக்கணும். கல்வி செலவு அப்படிங்கிறது ஒரு பெற்றவருக்கு இருக்கிற முக்கியமான கடமை. 2வது அடிசனி இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும், கனவு இல்லம் எல்லாருக்குமே கட்டணும். இப்ப பாருங்க, ஒரு 20 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, 30 வயசுல கல்யாணம் பண்றாரு, அடுத்த 17 வருஷத்துல பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிடறாங்க, 47 வயசுல கல்வி செலவு ஸ்டார்ட் ஆயிருது, அடுத்த 45 50 வயசுக்குள்ள ஒரு வீடு கட்டணுங்கிற கமிட்மெண்ட் எல்லாருக்கும் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி முடிச்சோன்னு குழந்தைங்களுக்கு கல்யாண செலவு ஆரம்பிச்சிருது, கல்யாண செலவு முடிக்கிறதுக்குள்ள ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்துருது. இந்த 4 விஷயம் எல்லார் குடும்பத்திலையும் நடக்குமா நடக்காதா? பிள்ளைங்களோட கல்வி செலவு, திருமண செலவு, வீடு கட்டுறது, ஓய்வு காலம், எல்லார் குடும்பத்திலையும் வருமா வராதான்னு கேட்டா, இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நெருக்கி ஒரு 878 பேர் வந்துட்டோம் லைன்ல. இந்த 900 பேர்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்லுவான், கண்டிப்பா குடும்பம்னு ஒன்று இருந்தா இந்த செலவெல்லாம் கன்ஃபார்மா வரும் சார்ன்னு சொல்லுவோம். ஆனா கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் சார் ஒரு குழந்தை பிறந்தனைக்கே கல்யாண செலவுன்னு ஒண்ணு வருங்கிறது புள்ள பிறந்தனைக்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேரு உங்க குழந்தையோட கல்யாண செலவுக்கான பணத்தை குழந்தை பிறந்த நாள்ல இருந்து திட்டம் போட்டு சேமிக்கிறவங்க எத்தனை பேரு?
அதே மாதிரி உங்க வயசான காலம்னு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வயசான காலத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து திட்டம் போட்டு வச்சு வைக்கிறவங்க எத்தனை பேரு? இப்ப உண்மையிலே நான் இந்த விஷயங்கள போறேன் சார். என் குழந்தையெல்லாம் பொறக்கும் போதே நான் கல்யாண செலவுக்கு பிளான் பண்ணி சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னோட வயசான காலத்துக்கு அதே மாதிரி சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னோட வீடு கட்டுறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மென்ட்லாம் நான் அப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் கூடிய சீக்கிரம் வீடு கட்டிருவேன் சார். இந்த மாதிரி எதிர்கால திட்டங்கள முன்கூட்டியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் என்ன பண்றீங்கன்னா, எஸ்ன்னு மட்டும் உங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. சூப்பர். முத்துசெல்வி மேடம் நோ ஸ்டார்ட் பண்ண நோன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. கரண் சார் நோ. ராமகிருஷ்ண சார் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. வெரி குட் சார். தேங்க் யூ. அது மாதிரி சங்கீத் ராஜரத்னம் சார், சதீஷ் ராஜரத்னம் சார் எஸ். ஓகே சூப்பர். லியோ சார் எஸ். வரதராஜன் சார் எஸ். சுந்தர் சார், சுவாமி சார் எஸ். யோகேஷ் சார் நோன் போட்டிருக்கீங்க. ஓகே. ரமேஷ் சார், ஜெயமோகன் சார், சுவாமிநாதன் சார் ஓகே. சுமநாத் சார், பச்சையப்பன் சார் நோன் போட்டிருக்கீங்க. பொன்னுசாமி சார் எஸ். ஓகே சூப்பர். நிறைய பேர் எஸ் எஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேருக்கு மேலே ஆன்சர் பண்ணிட்டீங்க. 60 பேரில் ஒரு 50 பேருக்கு மேலே எஸ்ன்னு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 10-15 பேர் நோன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு 800 பேர் அட்டன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 80 பேர் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அந்த 80 பேரில் வந்து 60-70 பேர் எஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த 10% ஒரு கேட்டகரி வந்துருச்சா? அதான் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுல 10% மக்கள் தான் செல்வந்தராக மாறுறாங்க. என்ன காரணம்னா, அந்த 10% பேர் தான் தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு அதை முன்கூட்டியே கணிக்கிறாங்க. ஆனா நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சார் இதெல்லாம் எப்படி சார் முன்கூட்டியே கணிக்கிறது? முதல்ல வேலை கிடைக்கட்டும் சார், வேலைக்கு போவோம் சார், சம்பாதிப்போம் சார், அப்புறம் பாத்துக்கோ சார், அப்புறம் பாத்துக்கோம்னு தள்ளி 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 போட்டு கடைசியில் எப்ப தெரியுமா யோசிக்கிறோம்? அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுட்டு இப்பதான் கல்யாண செலவு பத்தி யோசிக்கிறோம். அடுத்த வருஷம் புள்ள காலேஜுக்கு வந்துடும், இப்பதான் எப்படி லோன் வாங்க போறோம்னு வந்து யோசிக்கிறோம். வாழ்க்கையில சிக்கல்களே அங்கேதான் ஆரம்பிக்குது. அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா எதிர்காலத்துல இதெல்லாம் கண்டிப்பா வரும் தெரியும்ல. இதுக்கான திட்டங்களை இப்பவே உட்கார்ந்து எழுதுங்க. அப்படி எழுதுனா மட்டும்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனாலதான் அடிப்படை தேவைகளை முதல்ல திட்டம் போடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகளை 2 வகையில பூர்த்தி பண்ணலாம். இன்னைக்கு ஏழை மக்கள் எப்படி பூர்த்தி பண்றாங்க, பணக்கார மக்கள் எப்படி பூர்த்தி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு சேருவார். சேர்ந்த உடனே வீடு கட்டணும் ஐடியா வரும். உடனே என்ன பண்ணுவாரு? இருக்கிற காசுல லோனை போட்டு கடனை வாங்கி வீட்டை கட்டுவார். அந்த வீடு கட்டி முடிச்சு கடன் முடியறதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆயிரும். கடன் முடிகிறதுக்குள்ள பிள்ளைங்க வளர்ந்துரும். கல்யாண படிப்பு செலவு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு ஒரு லோனை போடுவார். அதை முடிக்கிறதுக்குள்ள கல்யாண செலவு வந்துடும். அதுக்கு ஒரு லோனை போடுவார். இப்படி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் லோன் ஓடி கடைசியில் வாங்கின காசு அப்புறம் திரும்ப கட்டிட்டு சும்மா ஒண்ணும் இல்லாம வீட்டுக்கு வர்றாரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கடன் பொருளாதாரம் பேர். ஏழை மக்கள் கடைபிடிக்கிற ஃபார்முலா வந்து கடன் பொருளாதாரம். ஆனா செல்வந்தன் ஆனாங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி தேவைகளை பண்றாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, திட்டங்களை முன்கூட்டியே போட்டு, இப்ப எப்படி பார்த்தாலும் 17 வருஷம் கழிச்சு கல்யாண செலவு படிப்பு செலவு வரப்போகுது. நான் இப்பதான் 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எனக்கு கமிட்மெண்ட் கம்மியா தான் இருக்கு. நான் இப்பவே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறேன். சேமிச்ச பணத்தை வச்சு 15 வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு சொத்தா வாங்கி போடுறேன். 15 வருஷத்துல என் கையில ஒரு 15-16 சொத்து கிடக்கும். 16 வருஷம் கழிச்சு பார்த்தா, இன்னைக்கு வாங்கி போட்ட சொத்துல ஒரு 2 சொத்தை 3 சொத்தை வித்தாலே என் பிள்ளையோட படிப்பு செலவை படிக்க வச்சிடலாம். இப்படி சேமிக்கிறாரு. சேமிச்ச பணத்தை வச்சு நிறைய சொத்துக்களையும் தொழில்களையும் வருமானங்களையும் நிறைய உருவாக்குறாங்க. அந்த வருமானத்துல இருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து என்ன செய்யறாங்க? அவங்களோட தேவைகளை பூரா பூர்த்தி பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேமிப்பு பொருளாதாரம் பேர். ஒரு காலத்துல வந்து தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேமஸா இருந்த விஷயமே இந்த சேமிப்பு பொருளாதாரம் தான். இன்னைக்கும் உலகத்துல எவ்வளவு நாடுகள்ல பொருளாதார சிக்கல்கள் வந்தா கூட இந்தியா வந்து தன்னிறைவா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா சேமிப்பு பொருளாதாரம் தான். ஆனா இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன பழகிட்டோம்னா, சேமிப்பு பொருளாங்கிற சுத்தமா மறந்துட்டு எல்லாரும் கடன் வாங்கி செலவழிக்கிற அந்த கடன் பொருளாதாரத்தை நோக்கி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். இதுவே மிகப்பெரிய ஒரு தவறான ஃபார்முலா. முதல்ல நம்ம இந்த கடன் பொருளாதாரம் என்ன, எல்லா செலவையும் கடனா வாங்கி நம்பி இருந்தீங்கன்னா அது கடன் பொருளாதாரம். அதே நான் முன்கூட்டியே திட்டம் போட்டு சேமிச்சு அதுல இருந்து கிடைச்ச வளர்ச்சி எடுத்து அடைஞ்சனா அது சேமிப்பு பொருளாதாரம். நம்ம எந்த பொருளாதாரத்துக்கு மாறணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்யுங்க. இதான் 2வது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சேமிப்பு பொருளாதாரம்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செலவு சேமிப்பு இதை எப்படி கையாள போறோம், அதை பொறுத்தானே பொருளாதாரமே மாறுது. இப்ப பாருங்க, ஏழைகள் கையாளக்கூடிய அந்த கடன் பொருளாதாரம் என்ன தெரியுமா? இப்ப ஏழைகளுக்கு வந்து முன்கூட்டி திட்டம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க? வரக்கூடிய வருமானத்தை பூரா எடுத்து என்னெல்லாம் கலரா காரணம் சொல்ல முடியுமோ அத்தனை காரணத்தை சொல்லி வருமானத்தை பூரா முதல்ல செலவழிச்சிருவாங்க. செலவழிச்சது போக பேருக்கு ஏதாவது மிச்சம் இருக்கும், அதை சேமிப்பாங்க. அந்த சேமிப்பையும் ஒரு 4 மாசத்துல காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான தேவைன்னு வரும்போது கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் கடன் பொருளாதாரம். ரைட்டா? ஆனா பணக்காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க? செலவுகள்லாம் இன்னைக்கு 15 வருஷம் முன்னாடி ஒரு பிளான் பண்றாங்கல்ல. இன்னைக்கே ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண ஒரு 10-15 லட்சம் செலவாகுது. அப்ப இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பண்றோம்னா பெரிய செலவாகுமே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு பயம் வரும்ல. அப்ப பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அழகா அவங்க வருமானத்தை எடுக்கிறாங்க. எடுத்த வருமானத்துல எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ முதல்ல அதை சேமிச்சிடறாங்க. சேமிச்சது போக என்ன மிச்சம் இருக்கோ அதுக்குள்ள பல்ல கடிச்சிட்டு குடும்பம் நடத்துறாங்க. ரைட்டா? ஆனா இப்ப ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர்காலத்துக்கு 40,000 தேவைன்னா அதை எடுத்து வச்சுட்டு 10,000 தான் மிச்சம் இருக்குன்னா அதுல பல்ல கடிச்சிட்டு குடும்பம் நடத்துறாரு. இவர் தான் பணக்காரு. ஆனா இப்படி 2வது ஃபார்முலா பண்றதா சரின்னு அதனால தான் கிரீன்ல போட்டிருக்கேன் சரி அப்படின்னு. ரைட்டா? ஆனா இப்படி பண்றதுக்கு நம்ம ஊர்ல ஒரு பேர் வைப்போம். என்ன பேர் தெரியுமா? யாராவது சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா என்ன பேருன்னு? அதாவது 50,000 சம்பளம் வாங்கி 40,000 எடுத்து உள்ள வச்சுட்டு
10,000 மட்டும் செலவழிச்சாருன்னா அவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம். ரைட்டா? நீங்க நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ற வார்த்தை எந்த ஜெயசுரா சார் கரெக்டா சொல்றாரு. எல்லா சாமி சார், கார்த்திக் சார் எல்லாருமே ஒரே வார்த்தை கஞ்சா கருமின்டி. கரெக்டா? சூப்பர். அப்ப எல்லாரும் இது நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிற அள்ளி விடுறாம்பாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி வார்த்தை சொன்ன யாரும் பொருளாதாரத்துல பெருசா ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனா இளமை காலத்துல சம்பாதிக்கிற காலத்துல கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச எல்லாருமே வயசான காலத்துல ஒரு பெரிய செல்வந்தனா கோடீஸ்வரனா மாறுறத நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப எனக்கு தெரிஞ்ச வகையில பார்த்தா 2 நண்பர்ல பார்த்திருக்கேன். ஒருத்தர் 2 பேரும் 50,000 சம்பளம் வாங்குறவங்க தான். இன்னைக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவர் கையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில 7-8 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. இன்னொருத்தர் கையில அந்த ஒரு வீட்டை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப என்ன காரணம்? அவர் நிறைய சொத்துக்களை உருவாக்கி இருக்காரு. இவர் எதையுமே உருவாக்காம கடன் வாங்கிட்டே உட்கார்ந்திருக்காரு. அப்ப நம்ம இதுல என்னவா மாறணும் அப்படிங்கறத நிறைய பேர் இதுக்கும் பாருங்க ஒரு 10 பேர் ஒரே மாதிரி ஆன்சர் கட கட கடன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லாருமே. சோ நல்லா ஆக்டிவா கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. சோ நல்லா கவனிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏழைகள் என்ன பண்றாங்க? வருமானத்தை எடுத்து செலவழிச்சு போட்டு மிச்சத்தை சேமிக்கிறாங்க. ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்க? எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை சேமிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல செலவழிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இதுக்கு 5,000 சம்பளம் வாங்குறது 10,000 சம்பளம் வரலாம் முக்கியம் இல்ல. நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எதையுமே நீண்ட காலத்துல பிளான் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிப்பா அடைய முடியும். வேணுகோபால் சார் பீன் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ 2வது விஷயத்தை நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், சேமிக்கணும் முடிவு எடுத்துட்டோம்ல. ஸோ இன்னுமே நம்ம என்ன எல்லாரும் மனசுல வச்சுக்கிறோம், இன்னையில இருந்து நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்றதுல எந்த பெருமை இல்ல. அதுல முதல்ல கிளியரா இருக்கும். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்றதுல எந்த பெருமை இல்ல. அந்த பணத்துல நான் எவ்வளவு பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்றதான் பெருமை அப்படிங்கறத முடிவெடுத்துருவோம். அதுக்கு அடுத்த கட்டமா சேமிக்கிற பணம் சரியான வழியில வளருதா, நம்ம எடுத்து வச்சது சரியான வளர்ச்சியா அப்படிங்கறத முதல்ல கவனிக்கணும். அது என்ன சார் சரியான வளர்ச்சியா? இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, கல்யாண செலவு இருக்குல்ல, இது வருஷம் வருஷம் கூடுமா குறையுமா? இந்த கேள்வி யார்ட்ட வேணாலும் கேளுங்க. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சார் செலவுன்னு ஒண்ணு இருந்தாலே கண்டிப்பா கூடத்தான் சார் செய்யும். ஏன் கூடுது? ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படையே தெரியும், இந்த விலைவாசி உயர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, விலைவாசி உயர்வோட தாக்கம் அப்படி இருக்கும்போது செலவும் கூடத்தானே செய்யும். அப்ப விலைவாசி உயர்வு எல்லாம் எவ்வளவு சார் இருக்கு? கல்வி மருத்துவ செலவுகள்லாம் 12-15% போய்கிட்டு இருக்கு. மத்த செலவுகள்லாம் 9-12% போய்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, சார் இல்லையே சார் விலைவாசி எல்லாம் நீ பெரிய அளவுக்கு பொருளாதாரம் படிச்சவங்க எல்லாம் 4% 6% தான் சார் சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலே ஒரு சாதாரண எல்லா விலைவாசியும் 4% 6% இல்ல. ஒரு பொருள் 4% இருக்கலாம், ஒரு பொருள் 10% இருக்கலாம், ஒரு பொருள் 20% 30% கூட இருக்கலாம். நான் சொல்றது ஆவரேஜ் சிஸ்டம். அப்படி ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இந்திய அரசாங்கத்துல நிறைய புள்ளி விவரங்கள் இப்ப உலக பொருளாதார நிதியங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவை பத்தி அந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிற அமைப்பு என்ன பொருளாதார டேட்டா கொடுத்திருக்காங்க மட்டும் பாருங்க. இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்னு போட்டு எல்லா வருஷங்களையும் கம்பேர் பண்ணி 1984 இருந்து போட்டிருக்காங்க. பாருங்க அவங்க சொல்ற மாதிரி 4% 5% ஒரு சில ஆண்டுகள் இருந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகள்ல 9 10 வந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகள்ல 13 14 போயிருக்கு. அப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன கத்துக்கணும்னா, அது விலைவாசி 14 15% வந்தாலும் சமாளிக்க தெரியணும். அதே விலைவாசி 4% 6% வந்தாலும் மிச்சம் வச்சுக்க தெரியணும். ரெண்டுமே நல்லதுதான். கூட பிளான் பண்ணி மிச்சம் இருந்தா தப்பு இல்ல. கம்மியா பிளான் பண்ணி கடன் வாங்கினாதான் தப்பு. ரைட்டா? அதெல்லாம் கூடவே இருக்கட்டும். விலைவாசி 15% கூட வச்சுக்கங்க, தப்பு இல்ல. ஏன்னா கூட சேமிக்க தானே போறோம். அதெல்லாம் ஒண்ணும் மிச்சப்படுத்த பயப்பட வேண்டியது இல்ல. சோ நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? விலைவாசி அப்படிங்கிறது 12-15% போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம சேமிக்கிற பணமும் அந்த அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நிறைய நேரங்கள்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஐடியால எந்த ஐடியா இந்த மாதிரி விலைவாசிக்கு மேல போயிருக்கு அப்படிங்கிற தெளிவு நமக்கு நிறைய நேரங்கள்ல இருக்கிறது இல்லை. இப்ப நமக்கு மக்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சரியான முதலீடுனா என்ன? ஒருத்தர் கேட்பார், இப்ப உங்க வீட்டுல புள்ள இருக்கு, பொம்பளை புள்ள இருக்கலாமா? இருக்கு. அப்போ நீ வேற எதுவுமே செய்யாதப்பா, நீளும் தங்கமா சேர்க்க ஆரம்பிச்சிரு அப்படிம்பார். ஏன்னா தங்கம் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா தான் பின்னாடி கடன் வாங்காம கல்யாணம் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லி கொடுக்குற ஐடியா. ஒரு சில பேர் தங்கம் வாங்கினா லாக்கர்லாம் வாங்கி பத்திரமா வைக்க வேண்டியிருக்கு, எனக்கு அதெல்லாம் வேணாம், தங்கத்தை வாங்கி பேங்க்ல லாக்கர் வைக்கிறது போல இந்த பணத்தை வாங்கி நேரம் பேங்க்ல வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கிறதையும் பாக்குறோம். இருக்கா இல்லையா? ஒரு சில பேர் தங்கம் வாங்கி வைக்கிறாங்க, ஒரு சில பேர் பேங்க்ல போட்டு பிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க, ஒரு சில பேர் சொத்துக்களும் வாங்கி வைக்கிறாங்க, ஒரு சில பேர் நல்ல பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட பார்ட்னர்ஷிப் எடுத்து அதன் மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுல எந்த விஷயம் நீண்ட காலத்துல நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு அதை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். இப்ப இதுல தங்கமோ வங்கியோ சொத்தோ தொழிலோ எதுவுமே தப்பு இல்லை. ஆனா எதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம கிளாரிட்டியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முதல்ல தங்கத்தை எதுக்கு பயன்படுத்தணும்? தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு போறதுக்கு அழகா இருக்கா, அதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு நடுத்தரமான குடும்பத்துல ஒரு எமர்ஜென்சி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் தங்கம் இருந்துச்சுன்னா, ஒரு தொழிலுக்கு ஏதாவது பணம் தேவைப்படா 3D எல்லாம் கூட அடமானம் வைக்கலாம், தொழில முதலீடு பண்ணலாம், தேவைப்பட்டா திருப்பி வச்சுக்கலாம், ரொட்டேஷன் இதுக்கு வாங்கி வச்சாலும் ஓகே. ஆனா இன்னைக்கு 2 வயசுல இருக்க பிள்ளைக்கு 24 வயசுல பண்ற கல்யாணத்துக்கு தங்கம் வாங்கி வைக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா நீங்களே அதை ஆன்சரை பாருங்க. இன்னைக்கு தங்கம் கடந்த 30 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை நம்ம பார்க்க போறோம். 1989 1 கிராம் தங்கத்தோட விலை 310 ரூபாய். இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 4600 ரூபாய். ஏறக்குறைய பாருங்க 300 ரூபாய்க்கு தங்கம் 4600 ரூபாய்க்கு வந்துருச்சா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா 4200 ரூபாங்கிறது ஏறக்குறைய ஒரு 15 மடங்கு வளர்ச்சி. 15 மடங்கு வளர்ச்சி வர்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. 89 இப்ப 2021 ஏறக்குறைய பாருங்க 31 வருஷம் ஆயிப்போச்சு.
31 ஆண்டுகள்ல 15 மடங்கு தான் வளர்ந்திருக்குன்னா அது எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வளர்ச்சி? 9% வளர்ச்சி. அப்ப தங்கத்துல நான் முதலீடு பண்ண பணம் கடந்த 31 ஆண்டுகள்ல எனக்கு 9% வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா அதை நம்பி இருக்கிற கல்யாண செலவு வருஷத்துக்கு 12ல இருந்து 15% கூடிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு தேவை 12, வளர்ந்தது 9. இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2டே கணக்கு தான். ஒண்ணு லாப கணக்கு, இல்லொன்னு நட்ட கணக்கு. இப்ப இது நீங்க சொல்லுங்க, இது லாப கணக்கா, நட்ட கணக்கா? எனக்கு தேவை 12, வளர்ந்தது 9. இது லாபமா, நட்டமா? இது நீங்களே போட்டு பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு நண்பர் வந்து எனக்கு தங்கம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதே 1959ல 89ல கையில இருந்த ஒரு 5000 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்றாரு? எதிர்கால தேவைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேர்ல ஒரு 16 கிராம் தங்கத்தை வாங்கி வச்சார். இன்னைக்கு அங்க தங்கத்தை வந்து இன்னைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எடுத்து விக்கிறாரு. இன்னைக்கு ஏறக்குறைய 31 வருஷத்துல இன்னைக்கு எத்தனை மடங்கு சார் வளர்ந்திருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ரேட் வந்து 73,600 ரூபாய். 73,600 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கு பாத்துங்க? ஏறக்குறைய 15 மடங்கா? இந்த 15 மடங்கு அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் சொன்னோம்? அதே 9% தான். அப்ப அன்னைக்கு 89ல ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு நகை 16 கிராம் 2 பவுன் தங்கத்தை வாங்கி வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அதோட விலை 73,000 ரூபாய் அப்படின்னா 15 மடங்கு வளர்ச்சி, ஏறக்குறைய 9% அடைஞ்சிருக்கிறார். கிளியரா புரிஞ்சிருச்சா? ஆனா இதே 5000த்த எனக்கு தங்கம்னா கொஞ்சம் அலர்ஜிப்பா, எங்க தாத்தா பாட்டெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நல்ல வங்கியை பார்த்து நான் பாட்டுல பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க போறேன். நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. சரி, அப்படி போட்டு வச்ச டெபாசிட் எப்படி சார் வளர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இதே 5000த்த ஒருத்தர் வங்கியில போய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல 9%, 10%, 10%, 11% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஆனா படிப்படியா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சு இன்னைக்கெல்லாம் எஃப்டிக்கு எடுத்து பார்த்தோம்னா 5.5% மேல எந்த வங்கியிலையும் பிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப 5.5% வந்துருச்சுன்னா 8% நம்ம ஆவரேஜா போடுவோம். 89ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு ஆவரேஜா 8% வளர்ச்சி கிடைச்சிருந்தா இன்னைக்கு அது எவ்வளவு தெரியுமா மாறி இருக்கும்? அதே 89ல போடப்பட்ட 5000 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு அதோட மதிப்பு 54,338 ரூபாய் வளர்ந்திருக்கும். எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கு? 11 மடங்கு வளர்ந்திருக்கு. 11 மடங்கு அப்படிங்கிறது எத்தனை சதவீத வளர்ச்சி? 8%. எனக்கு தேவை 12, ஆனா வளர்ந்தது 8. எனக்கு 4% வருஷம் வருஷம் நட்டம். கிளியரா புரிஞ்சிருச்சா? ஆனா இதே ஒரு நண்பர் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? இப்பதானே பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது, 27 வயசுல கல்யாணம் பண்ண போறோம், இன்னும் 22 வருஷம் எனக்கு மிச்சம் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி இதே 5000 எடுத்து அவர் ஊர்ல அன்னைக்கு ஒரு சொத்து வாங்கி வச்சார். எப்ப? 1989ல. இது நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இப்ப நண்பர்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 980 நண்பர்கள் அட்டன் பண்ணிருக்காங்க அந்த மீட்டிங்ல. நான் எந்த ஊரையும் எடுத்துக்காட்ட சொல்லவில்லை, எந்த ஊர்ல வேணாலும் வாங்குங்க. எப்ப? 1989ல. அன்னைக்கு மட்டும் உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருந்திருந்தா அந்த சொத்தை உங்க ஊர்ல அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அதோட சந்தை மதிப்பு என்ன சார்? இப்ப எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர் பக்கத்துல நம்ம தேவோட்டிலே பாத்தீங்கன்னா, எனக்கு தேவோட்ட சருகணி போற ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப 1989ல இப்ப எங்க ஐயாலாம் ஒருத்தர் அன்னைக்கெல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம், அன்னைக்கெல்லாம் வெறும் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வித்துட்டு வந்திருக்காரு. ரைட்டா? ஆனா அன்னைக்கெல்லாம் 5000 ரூபாய் இருந்திருந்தா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்கிருக்கலாம். ரைட்டா? நான் ரொம்ப ரொம்ப கம்மியா அன்னைக்கு ஒரு 1 ஏக்கர் வாங்கி வச்சிருந்தா கூட இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி ஒரு இடம் பார்க்க போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 30 ஏக்கர் அந்த இடத்தோட விலை அன்னைக்கு விசாரிச்சு பார்த்தா ஒரு ஏக்கரை 30 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு லேண்ட் ஓனர். ரைட்டா? அப்ப அன்னைக்கு வாங்கி போட்டிருந்த 5000 ரூபாய் ஏக்கர் இன்னைக்கு பார்த்தா 30 லட்சம் ரூபாய். ஆனா நான் 30 லட்சம் கூட போடல, ரொம்ப ரொம்ப கம்மியா அதுல பாதி 15 லட்சம் போடுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல வாங்கி போட்டிருந்தாலும் அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்து இன்னைக்கு 31 வருஷம் தொடாம வச்சிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு குறைஞ்சது 15 லட்சம் இருக்கும். 15 லட்சம் எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கு? 300 மடங்கு வளர்ந்திருக்கு. 300 மடங்கு அப்படிங்கிறது எத்தனை சதவீத லாபம் தெரியுமா? சராசரியா 20% லாபம். அப்ப இவருக்கும் விலைவாசி 12% தான் சார். ஆனா இவருக்கு வருஷம் வருஷம் கிடைச்ச சராசரி லாபம் 20%. அப்ப லாபம் 8% கிடைச்சிருக்கு. முதல் 2 பேரு நட்டத்துல இருக்கிறாங்க, இவர் மட்டும் தான் லாபத்துல இருக்கிறார். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் நல்லா படிச்சவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சார் எனக்கு சொத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அது போய் எனக்கு நிறைய நிறுவனங்களை பத்தி செய்திகள் எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய நிறுவனம் பத்தி நல்ல டேட்டாஸ் கத்து வச்சிருக்கிறேன், நான் நிறுவனத்துல போய் நேரடியா பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி டாடா மாதிரி, பிர்லா மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்மள மாதிரி ஆட்கள்லாம் போய் பார்ட்னரா சேர முடியுமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது சார்மா. ஆனா வழி இருக்கு. டிமேட் அக்கௌண்ட், ஷேர் மார்க்கெட் மூலமா நிறைய பேர் என்ன செய்யலாம்? எந்த நிறுவனத்துல வேணாலும் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? பங்குதாரரா போய் இணைய முடியும். அப்படி இணைஞ்சவங்களோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பாரிசன். தொழில் முதலீடுகள், சொத்துல முதலீடு பண்ணவங்களும் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. அதே மாதிரி தொழில பாருங்க, HDFC பேங்க்ல ஏறக்குறைய பாருங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த டெபாசிட்டோட மதிப்பு, இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஷேரோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பேங்கோட ஷேரை வாங்கி வச்சவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது 12,76,000 ரூபாய். ஏறக்குறைய 23% சராசரி லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெல் நிறுவனம் பாருங்க, 7.6 லட்சம் 7.6 லட்சம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதோட மதிப்பு பார்த்தா 21 லட்சம் மாறி இருக்கு. ஏறக்குறைய 27% வளர்ச்சி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் ஏறும், எப்ப வேணாலும் இறங்கும். ஆனா தொழில்களை வந்து 2 வகையில செய்யலாம். ஒண்ணு, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா, படிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஷேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுக்காண்டி 21 வருஷம் கழிச்சு கன்ஃபார்மா 21,71,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு இப்ப கொரோனா மாதிரி ஷேர் குறைஞ்சு போச்சுன்னா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்டர்டுங்கிறது கிடையாது.
ஆனா ஒரு 6 மாசம், ஒரு வருஷம், இன்னொரு வருஷம் வெயிட் பண்ண முடிஞ்சா மறுபடியும் அது ரீகெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே இது எப்ப சக்சஸ்ஃபுல்லான மாடலா மாறும்னா, சொத்து வாங்கி வச்சாலும் சரி, ஒரு தொழில்ல பங்குதாரரா இணைஞ்சாலும் சரி, இது எப்ப சாத்தியம்னா, ஒரு 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு அந்த முதலீடு உள்ளே இருந்தா தான் அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அது உள்ள இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அப்பப்ப எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த இவ்வளவு பெரிய வளர்ச்சி நம்மளால அடைய முடியாது. அப்ப இதுதான் நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். இங்கேயும் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 27%. ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. HDFC பேங்க்ல இதே 5,00,000 ஒருத்தர் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தா, அவருக்கு 7% மேல வளர்ச்சி கிடைச்சிருக்காது. ஆனா ஷேர் வாங்கி வச்சவருக்கு 23% கிடைச்சிருக்கு. ஆனா ஒரே வங்கி தான் பாருங்க 2 லாபம் குடுத்திருக்கு. ஒருத்தருக்கு 7% குடுத்திருக்கு, இன்னொருத்தருக்கு 23% குடுத்திருக்கு. என்ன சார் காரணம்? பிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது வட்டியில பங்கு, ஷேர் அப்படிங்கிறது வங்கியிலே பங்கு. நம்ம என்ன செய்யணுங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். அப்ப இந்த மாரி விஷயங்கள செய்யும்போது, நீண்ட காலத்துல ஒரு 15ல இருந்து 20% வளர்ச்சிய அது குடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாத்தையும் சம்ம பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். நீங்க என்ன வேணாலும் வேலை பாருங்க, தொழில் பண்ணுங்க, சம்பாரிங்க. இப்ப அது முக்கியம் இல்ல. சம்பாரிச்ச பணத்த அதிகபட்சமா சேமிங்க. சேமிக்கிற பணத்த எடுத்து முதலீடுன்னு செய்யும்போது, நீண்ட கால முதலீட்டுக்கு எது சரியானது அப்படிங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சு செய்யுங்க. எடுத்துக்காட்டா நான் ஒரு வங்கியிலயோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிய வந்து கவரேஜ்க்காக போட்டா ஒர்த்து. அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுல போய் நான் பணத்த வளர்க்க போறேன்னு போட்டா தப்பு. ஏன்னா அது வந்து கவரேஜ்க்கான இடமே ஒழிய, அது பணத்த வளர்க்கறக்கான இடம் அது கிடையாது. அப்படி நீங்க பிக்ஸட் டெபாசிட்டா கொண்டு போடுற மாரி அது 2லயும் யோசிச்சீங்கன்னா, மினிமம் 4% கிடைக்கும். மேக்ஸிமம் 8% கிடைக்கும். உங்களுக்கு 4% நட்டம் தான் வரும் வருஷம் வருஷம். ரைட்டா? அதே மாரி தங்கம் வாங்கி வச்சீங்கன்னா 9% வளர்ந்திருக்குங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம். விலைவாசி 12% போட்டு பார்த்தா இங்கேயும் 3% தான் நட்டம். ஆனா அதே பணத்த நல்ல சொத்துக்கள்லயோ, தொழில்கள்லயோ முதலீடு செய்யும்போது மட்டும் தான் 15ல இருந்து 20% கிடைச்சிருக்குன்னு பார்த்திருக்கிறோம். ரைட்டா? அப்ப நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது இன்னைக்கு சரியான வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விலைவாசியை எழுதுங்க. விலைவாசிக்கு மேல உங்க பணம் வளர்ந்துச்சுன்னா, அது சரியான வளர்ச்சி. விலைவாசிக்கு கீழ தான் அண்டர்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கடன் வாங்க வேண்டிய தேவைக்கு வந்துருவீங்க. கடன் வாங்குற சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இதான் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா. சோ என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்ல. எது பண்ணாலும் சரி, விலைவாசிக்கு மேல வளருதாங்கிறதுல பாருங்க. ஆனா நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னதான் இருந்தாலும் அந்த பேங்க், இன்சூரன்ஸ், தங்கம்லாம் ரொம்ப சேஃப்டியான விஷயம்ப்பா. இந்த சொத்து வாங்கி வைக்கிறது, தொழில் பண்ற ரிஸ்க் இருக்கத்தானே செய்யும். ரிஸ்க் இருக்கத்தானே செய்யும். ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? நல்ல சொத்துக்கள கண்டுபிடிக்கணும். நல்ல தொழில் நிறுவனங்கள கண்டுபிடிக்கணும். நல்ல ஆட்கள கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் யார் கையில சார் இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நம்ம தான் ஊர் ஊரா தேடி போகணும். நிறைய பேரோட பழகணும். நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. அதுல தரம் பிரிக்க தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அப்ப நாங்கலாம் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, நீங்க சம்பாரிக்கிறதுக்கு 1 மடங்கு உழைச்சீங்கன்னா, சம்பாரிச்ச பணத்த பெருக்கிறதுக்கு 2 மடங்காவது நீங்க உழைக்கணும். அப்பதான் அந்த பணம் பெருகுமே ஒழிய, நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் செஞ்சிரலாம்னா நிச்சயமா நீங்க செய்ய முடியாது. நல்ல சொத்துக்கள் கண்டுபிடிக்கணும்னா 10 ஊருக்கு நீங்க டிராவல் பண்ணணும். நிறைய நிறுவனங்களுக்கு விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னா, இது மாரி ஆயிரக்கணக்கான செமினார்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் நிறைய நிறுவனங்களோட புள்ளிவிவரங்கள் உங்க கையில கிடைக்கும். அத வச்சு நீங்க எது சரி, எது தப்புன்னு உங்களால முடிவெடுக்க முடியும். ஆனா நெறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, சம்பாரிக்கிறதுக்கு ஊர் ஊரா ஓடுவாங்க, நாடு நாடா ஓடுவாங்க. ஆனா சம்பாரிச்ச பணத்த கையில வச்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளியிலே கிளம்ப மாட்டாங்க. எப்படி சார் மாறும்? உண்மையிலே இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நம்ம செய்றோம், செய்யல, வர்றோம், வரல அதெல்லாம் மேட்டர் அது இல்ல சார். நீங்க முதல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. முடிவு நீங்க தான் எடுக்க போறீங்க. யாரும் கம்பல்லாம் இங்க பண்ண போறதில்ல. முடிவுகள நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அதுதான் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமா மாறப்போகுது. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, இப்ப எடுத்துக்காட்டா என் கையில ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்த வந்து நான் ஒரு 17 வருஷம் கழிச்சு வரக்கூடிய படிப்பு செலவுக்கு பயன்படுத்த போறேன். ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் கட்டக்கூடிய வீட்டுக்காக நான் பயன்படுத்த போறேன். ஒரு 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய என்னோட ரிட்டயர்மென்ட் லைஃப்க்காக பயன்படுத்த போறேன் அப்படின்னு முடிவெடுத்தா, அந்த மாரி கையில இருக்கிற பணம் நீண்ட கால தேவைகள பூர்த்தி பண்றதா இருக்குன்னா, அத எதுல பண்ணா சரியா இருக்கும்? இப்ப வங்கி, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கங்க. தங்கம் அப்படிங்கிறது பின்னு வச்சுக்கங்க. சொத்து, தொழில் அப்படிங்கிறத சின்னு வச்சுக்கங்க. எது நீண்ட காலத்துக்கு எது சரியான முதலீடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? வேணுகோபால் சார் ஆரம்பிச்சோன ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் சார். சின்னு போட்டுருக்கீங்க. எல்லாருமே மணிப்புரம் சார், சதீஷ் சார், முருகன் சார். ஓகே சூப்பர். அர்ஜுன் சார், தரன் சார், தினேஷ் சார், ஓகே. ரெட்மி, லேண்ட் அண்ட் ஷேர் மார்க்கெட் லியோ சார் எல்லாருமே சூப்பர். எல்லாருமே ஏகமனதா ஒரே ஆன்சர் பண்ணியிருக்கோம். சி, 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 சி அப்படின்னு. வெரி குட் சார். சூப்பர். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60, 70 பேருக்கு மேல ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா. ஸோ நல்ல டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான டீம் தான் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கோம். உடனே ரெஸ்பான்ஸும் பண்றீங்க. ஓகே சூப்பர், சூப்பர். ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேருக்கு மேல ஆன்சர் வந்துருச்சு. 80 பேருக்கு மேல எல்லாருமே ஆனா ஒரே ஆன்சர் என்ன? சி அப்படிங்கிறத எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கிறதுனால செல்வந்தனா மாறுறது இல்ல. சம்பாரிச்ச பணத்த சேமிக்கிறதுனாலயும் செல்வந்தனா மாறுறது இல்ல. ஆனா சேமிச்ச பணத்த சரியான வழியில முதலீடு பண்றவங்க மட்டும் தான் செல்வந்தனா மாறுறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் எதுல கவனமா இருக்கணும்? சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுல கவனமா இருக்கணும். சேமிக்கிறத விட முதலீடு செய்யக்கூடிய முறையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றத்த நம்மளால அடைய முடியும். இந்த ஸ்லைடு மூலமா நம்ம தெளிவா அத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆனா எதா இருந்தாலும் கையில மிச்சம் இருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். இங்க பாருங்க கையில வருமானம் வர்ற மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்கறதுல காணாம போயிருது. எல்லாருமே இந்த டயலாக் அழகா சொல்றோம். ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பல வகையான வருமானங்கள்னு சொன்னேன். அந்த பல வகையான வருமானங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துரலாம். 4 வகையான கேட்டகரி இருக்கு.
அந்த கேட்டகரி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம உருவாக்கி இருக்கோமான்னு உட்காந்து யோசிப்போம். ரைட்டா? சோ முதல் கேட்டகரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரடி வருமானம். நம்ம நேரடியா போய் உழைச்சு சம்பாதிக்கிற பணம். இதுக்கு பேரு நேரடி வருமானம் பேரு. 2வது உழைச்ச பணத்தை முதலீடு பண்ணி நிறைய சொத்துக்கள் மூலமா, தொழில் மூலமா 2வது வருமானத்தை உருவாக்குறாங்கல்ல, அது மறைமுக வருமானம். அந்த 2வது வருமானம் கொடுத்த சொத்துக்கள்லாம் நல்லா வளர்ந்து நிக்கும்ல, ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தேவைக்கு போய் வித்துறாங்கல்ல, அந்த வித்து சம்பாதிக்கிற பணத்துக்கு பேரு லாப வருமானம். ரைட்டா? அதை விட இன்னொன்னு இருக்கு சார். சொத்து தான் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் விக்கணும்? விக்கிறதுக்கு போல ஒரு லீவரேஜ் பண்ணி அந்த லீவரேஜ்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்து அதை பெருசா டெவலப் பண்றாருல, அதுக்கு பேரு நிதி திரட்டல் வருமானம். இந்த 4 வகையான கேட்டகரி இன்கம் அவங்க உருவாக்குறாங்க. அந்த 4 வகை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு 4 நமக்கு வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ஏற்கனவே செல்வந்தர்கள். ஆனா வந்திருக்கா, நம்ம அதை செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சோ முதல்ல அந்த 4 வகையான வருமானத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது அந்த நேரடி வருமானம் அப்படின்னு என்ன பார்க்க போறோம். சோ நேரடி வருமானம் என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் நேரடியா போய் உழைச்சா வரக்கூடிய வருமானம். நம்ம உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்துக்கு பேர், ஏன்னா எனக்கு தெரியும் நான் வேலை பார்த்தா எனக்கு இவ்வளவு சம்பளம் வரும் அப்படிங்கிறது தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய வருமானத்துக்கு பேர் தான் நேரடி வருமானம். அது நீங்க ஓடுனா மட்டும் தான் வரும், வீட்டுல உட்கார்ந்து இருந்தா வராது. உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. ரைட்டா? இப்ப கொரோனா டயத்துல ஒரு 5-6 மாசம் வேலை இல்லாம உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, கையில ஒரு பைசா கூட வருமானம் வரப்போறது இல்ல. சோ அப்படி வரக்கூடிய வருமானத்துக்கு பேர் என்ன? நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது இல்ல, அது ஒரு வகையான நேரடி வருமானம். அது போக நான் ஒரு இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சில சமயம் பிளாட் வித்து கொடுக்குறேன், எனக்கு அதுல இருந்து ஒரு கமிஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கமிஷன் வருமானம். அதுவும் நான் உழைச்ச மட்டும் தான் வரும், சும்மா உட்கார்ந்தா வராது. அதுக்கடுத்து ஊக்க ஊதியம். நிறைய நிறுவனங்கள்ல வேலை செய்யும் போது அந்த நிறுவனத்துக்கு நல்லா லாபம் கிடைச்சிச்சுன்னா அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு போனஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வகையான நேரடி வருமானம் தான். இதுவும் வேலைக்கு போனா தான் வரும், சும்மா உட்கார்ந்தா வராது. அதை விட இந்த படி, பஞ்சப்படி, பயணப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் வருதுல்ல, அதுக்கு பேரு அதுவும் நேரடி வருமானம் தான். நீங்க அதை போய் பாசிவ் இன்கம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் நீங்க வேலை பார்க்கறதுல மட்டும்தான் வரும், வேலை பார்க்காம உட்கார்ந்தா வராது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்றேன், எனக்கு அந்த சர்வீஸ்ல இருந்து ஒரு வருமானம் வருதுல்ல, அதுவும் ஒரு வகையான நேரடி வருமானம் தான். அதுவும் நீங்க கடையை திறந்தா தான் வருமே தவிர வீட்டுல சும்மா உட்கார்ந்தா வரப்போறது இல்ல. சோ எந்த வகையிலுமே நீங்க ஓடுனா மட்டுமே வரக்கூடிய வருமானத்துக்கு பேரு நேரடி வருமானம். இதை மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பம் என்னைக்குமே சேஃப்டியான குடும்பம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடை வச்சிருந்தாலும் தொழில் பண்ணாலும் அவர் வேலை பார்த்தா மட்டும் தான் வீட்டுக்கு வருதுன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியா ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரால் வருமானம் ஈட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரோட நிலைமையும் ரொம்ப சிக்கலா பரிதாபமான நிலைமையா மாறிடும். அப்ப எப்பவுமே இதை நம்பியே நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. இது இல்லாம அடுத்து 2வது என்ன செய்யணும்? நேரடி வருமானத்துக்கு அடுத்து இன்னொரு வருமானம் பார்த்தோம்ல, மறைமுக வருமானம். மறைமுக வருமானம் என்ன? நான் உழைப்பு இல்லாம, என்னோட உழைப்பு இல்லாம வரக்கூடிய வருமானம். நான் உழைக்கல சார், சும்மா தான் சார் இருக்கிறேன், ஆனா எனக்கு சைட் பை சைடா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு சார். அது எப்படி சார் வரும்? சும்மா உட்கார்ந்தா வராது. உட்கார்றதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும். பாருங்க, இவர் மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி பணம் கொட்டுது பாருங்க. இப்படி யாருக்காவது வந்துட்டு இருக்கா? அப்படி வந்துச்சு நீங்க ரிச்சான ஆள் தான். ஆனா வர்றதுக்கு என்ன சார் செய்யணும்? சும்மா வந்து உட்கார்ந்தா வராது சார். உட்கார்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு உட்காரணும். என்ன உட்காரணும்? முதல்ல வாடகை வருமானம். இப்ப நான் நிறைய வீடா ஒரு 10 வீடு கட்டி விட்டுருக்கேன், எனக்கு அதுல இருந்து வாடகை காசு வருது. ஒரு 7-8 கடை கட்டி விட்டுருக்கேன், அதுல இருந்து எனக்கு வாடகை காசு வருது. அதுக்காண்டி உடனே எனக்கு வீடு கட்டுறலாம் காசு இல்ல சார், கடை கட்டுறலாம் காசு இல்ல சார், காசு சும்மாலாம் வராது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மிச்சப்படுத்தணும், அப்பதான் அது சாத்தியம். ஒரு நண்பர் பாருங்க, 15 வருஷமா 20 வருஷமா ஃபாரின்ல இருக்காரு. அழகா ஒரு ஒண்ணு பண்ணுவார், வருஷம் சம்பாதிப்பாரு. ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து 20 நேரத்துக்கு மேல அனுப்பவே மாட்டாரு. மிச்சம் 80 நேரத்தை எப்படி பக்கமா எடுத்து வச்சிருவாரு. வருஷம் முடியும் போது ஒரு கையில ஒரு 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும். அழகா ஊருக்கு வருவார், டக்குன்னு ஒரு 2 ப்ராப்பர்ட்டியை முடிப்பார். முதல் 6-7 வருஷம் வெறும் ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டார் ஊர் பூரா. அடுத்த 6-7 வருஷம் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டில ஒரு 6-7 ப்ராப்பர்ட்டி ஊருக்குள்ள நல்லா வளர்ந்துருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டில பூரா 4 வீடை கட்டினாரு, 4 கடையை கட்டினாரு. இன்னைக்கு 15 வருஷத்துல பார்த்தோம்னா ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப ஊர்ல செட்டில், மாசம் வாடகை காசை மட்டும் மாசம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட வேலை பார்த்த இன்னொரு நண்பரு நெருக்கி 30 வருஷமா ஃபாரின்ல இருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஊரை விட்டு ஊருக்கு வரவே முடியல. என்ன காரணம்? அவர் இது மாதிரி எதையுமே அவரு உருவாக்கல. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? உழைக்கிறதை விட இந்த வாடகை வருமானங்கள் நிறைய நம்ம உருவாக்கணும். இது முதல் ஐடியா. 2வது, இப்ப நிறைய நிறுவனங்கள் பார்த்தா நம்ம சொன்ன பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம இப்ப ஷேர் ஹோல்டரா இருக்கணும்னா நிறைய நிறுவனங்கள் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கும். அப்ப அதுக்கு பேர் என்னது? அதுவும் பங்குகள் மூலமா இருக்கக்கூடிய வருமானம். அதுவும் ஒரு வகையான பாசிவ் இன்கம் தான். அது மாதிரி நான் லோக்கல்ல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நான் பிசினஸ் பார்ட்னரா இணைறேன். நான் தொழில் செய்யல, என்னோட பணத்தை மட்டும் முதலீடு பண்ணி அவங்க தொழில் பண்றாங்க. கிடைக்கிற லாபத்துல வருஷம் ஒரு லாபத்தை நாங்க பிரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி கிடைக்கிற லாபத்துக்கு பேர் என்ன? அதுவும் தொழில் மூலமா இருக்கக்கூடிய வருமானம். அதுவும் என்னது? பாசிவ் இன்கம் தான். ஆனா அதே தொழில இவர் போய் உட்கார்ந்து வேலை பார்த்தாருன்னா அது ஆக்டிவ் இன்கம். இவர் வேலை பார்க்காம முதலீடு மட்டும் பண்ணிட்டு அந்த வேலையில இருந்து ஒரு வருமானம் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அதுதான் பாசிவ் இன்கம். ரைட்டா? அதே மாதிரி 2வது மதிப்பூதியங்கள். நிறைய பேர் பாருங்க புத்தகம் எழுதுவாங்க. இப்ப பாருங்க, இளையராஜா வந்து மியூசிக் போடும்போது சம்பளம் வாங்கினார்ல, அது சம்பளம். ஆனா போட்ட மியூசிக்கை பூரா காப்பி ரைட் வாங்கி வச்சிட்டாருல, இனிமே யார் ஒரு மியூசிக்கை போட்டாலும் அவர் காசு கொடுக்கணும், ராயல்டி. இது பாசிவ் இன்கம். ரைட்டா? அதே மாதிரி ஒரு கவி வைரமுத்து புத்தகம் எழுதுறாரா, நீ அந்த புத்தகத்தோட காப்பி எத்தனை பேர் யார் பிரிண்ட் அடிச்சாலும் அவருக்கு ராயல்டி கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் நடத்துறாங்கல்ல, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல, அது ஒரு ராயல்டி. ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா உழைக்க போறல, ஆனா வாழ்நாள்ல பார்க்க ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ராயல்டி இன்கம் இதை நிறைய பேர் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இத்தனை வகையான வருமானத்தை யாரு உருவாக்கி இருக்கிறாங்களோ அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து வீட்டுல உட்கார்ந்தா கூட அவங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய வருமானம்
அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், உழைக்கிற காலத்துல இந்த மாதிரி வாடகை வருமானங்கள்ல, தொழில் ரீதியா வரக்கூடிய வருமானங்கள்ல மதிப்பூதியங்கள் நிறைய நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து செட்டில் ஆக முடியும். அதே சமயத்துல நான் வாழ்நாள் பூரா இது மாதிரி எதையுமே உருவாக்காம சம்பளம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா என்னைக்குமே சொல்றேன் 90 வயசானாலும் வீட்டுல வந்து உட்கார முடியாது. அதான் நம்ம முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபார்முலா. செல்வந்தர்கள் இது நிறைய பண்றாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா லாப வருமானம். இப்ப அதே மாதிரி தொழிலை உருவாக்குறாரு, சொத்துக்களை உருவாக்குறாரு. தேவைன்னு வரும்போது ஒரு பெரிய தேவைன்னா எடுத்துக்காட்ட ஒரு 10 வீடு கட்டிருக்காரு, வாடகை காசு நல்லா வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம், அவருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. மொத்தமா அவங்கள ஒரு வீட்டை வித்துறாரு, 1 கோடி வந்துருது. ஆனா அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவர் அன்னைக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு, ஒரு 50 20 லட்சம் 30 லட்சமா செலவழிச்சிருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு லாபம் மட்டும் 70 லட்சம் கிடைச்சிருக்கு. அப்ப தேவை இருக்கிற வரைக்கும் பாசிவ் இன்கம், தேவை முடியும் போது வித்துட்டா அது லாப வருமானமா கன்வெர்ட் ஆகி உள்ள வந்துருது. இதுதான் லாப வருமானம், சொத்துக்களை விற்பதனால் வரக்கூடிய வருமானம். இதுக்கு அடுத்த கட்டமா கடைசி வரும் நிதி திரட்டல். ஏன் சார் நல்லா தானே சம்பாரிச்சு கொடுக்குது சொத்து, அதையும் விற்கணும்? அதுக்கு பதிலா இன்னொன்னு செய்யலாமே. அது நிதி திரட்டல்னா என்ன? நிறைய பேர் இந்த விஷயத்தை மிடில் கிளாஸ்ல யாரும் செய்யறதே இல்லை. ஆனா இதை யாரு பணக்காரங்க நிறைய செய்யறாங்க. இப்ப பாருங்க, ஒரு நண்பரை வந்து நாங்க மதுரையில சந்திச்சோம். அவர் கையில எவ்வளவு வருமானம் வருதுன்னா ஒரு 50,000 வருதுப்பா, அதுவே எனக்கு ஒண்ணு மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். ஆனா அவருக்கே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து என்னெல்லாம் அந்த மதுரையில உண்மையிலே பெரிய தொழில் பண்ணக்கூடிய ஆளு. ஆனா ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம்னு சொல்லும் போது கையில பணம் இல்லைன்ட்டார். ஆனா அவர் பலசரக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 20 லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்காரு, மாசமான 50,000 வருது. அந்த 50,000 வாங்கி செலவழிக்காம நிறைய பாலிசி போட்டு வச்சிருக்காரு, ஐடி ரிட்டர்ன் போதுமான அளவு கட்டியிருக்காரு, 100 பவுனுக்கு மேல தங்கம் வச்சிருக்காரு, சொந்த வீடு 60 லட்ச ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு, 5 லட்ச ரூபாய்க்கு மேல பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு. இவ்வளவு சொத்துக்களை உருவாக்கி இருக்கா. சோ சம்பாரிச்ச பணத்தை அவர் வீணடிக்கல, தரமான சொத்துக்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா கையில பணம் இல்ல, பணம் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவருக்கு என்ன தெரியலன்னா இது எல்லாம் வளர்ச்சி தரக்கூடிய சொத்து, ஆனா வருமானம் கொடுக்குமான்னு கேட்டா அவருக்கு என்னன்னு புரியல. இது எப்படி சார் வருமானம் கொடுக்குற சொத்தா மாத்துறது? இதான் அவர் சொன்ன ஐடியா. அவர் இதை எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க பார்ப்போம். நீ பாருங்க, அவர் ஐடி ரிட்டர்ன் கையில இருக்கு. அந்த ஐடி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு நேரா வந்து பேங்க் போறாரு. பேங்க்ல போய் நான் ஒரு பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அவர் லோனுங்கிறது எனக்கு வர போறது நல்ல கிளைண்ட், டெபாசிட் வச்சிருக்காரு, நல்ல டிரான்சாக்ஷன் வச்சிருக்காரு, ஐடி வச்சிருக்காருங்க. இதுக்கு மேல ஒரு தங்கமான கிளைண்ட் பேங்க் கிடைக்க மாட்டாங்க. சோ பேங்கர் வந்து ஒரு லோன் கொடுக்க ரெடி. அவங்க கேட்கிற ஒரே விஷயம் கொலட்ரல் செக்யூரிட்டி, ஏதாவது செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. அழகா வீட்டு அடமானம் வைக்கிறார். 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வீடு பத்திரமா அவர் தான் குடியிருக்கிறாரு, வீடு அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து வீட்டுக்காக போட்ட பணத்துல ஒரு 30 லட்சம் பணத்தை லோனா எடுத்துட்டாரு. அதுல ஒரு 30 லட்சம் வந்துருச்சு. அது மாதிரி நகை கடனுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது, நகை கொண்டு வச்சா உடனே கிடைக்கும், அதுல ஒரு 8 லட்ச ரூபா. எஃப்டியை க்ளோஸ் பண்ணாம அதுல ஒரு லோனை போட்டார், அதுல ஒரு 3 லட்ச ரூபா. அது மாதிரி பேங்க்ல ஓடி அக்கௌண்ட் எடுத்து 10 லட்ச ரூபா, அதை யூஸ் பண்ணவே இல்லை, அதுல ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது. அது மாதிரி பாலிசி, எந்த ஒரு பாலிசி போட்டா நீ க்ளோஸ் பண்ண தேவையில்லை, அதுல கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாலிசியில ஒரு லோனை போறாரு, அதுல ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்குது. இப்ப மொத்தத்துல எதையுமே அவர் க்ளோஸ் பண்ணல, எதுலையுமே அவர் விக்கல. ஆனா அதுல போட்ட பணத்தை லோன் மூலமா என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் கையில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 54 லட்சம் கையில இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்ப அந்த பணத்தை அவர் கடனா தான் வாங்கியிருக்காரு. கடன் வாங்குற பணத்தை மட்டும் என்னைக்கு செலவழிச்சிடக்கூடாது. செலவழிச்சிங்க அப்படின்னா வாழ்நாள் பூரா நீங்க வட்டி கட்டியே ஒஞ்சு போயிடும், ரைட்டா? அதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாருன்னா இந்த கிடைச்ச பணத்தை எடுத்து நல்ல ஒரு தொழிலா உருவாக்கணும் முடிவு எடுக்கிறாரு. சோ அந்த டைம்ல நமக்கு ஒரு விருதுநகர்ல ஒரு 200 300 ஏக்கர் ப்ராஜெக்ட் இருக்குமா சார், நீங்க ஒரு 10 ஏக்கர் வாங்கி தரலாமே, நீங்களும் பார்ட்னர் வரலாமா சார் சொன்னா, சரி நான் வரேன், ஆனா எனக்கு என்னால விற்க முடியாது அப்படின்னா, சார் நீங்க விற்க வேணாம், வாங்குற விலை மட்டும் நீங்க பாருங்க, பிளாட் போறது பிரிக்கிறது விற்கிறது நாங்க பாத்துக்கிறோம், கிடைக்கிற லாபத்துல நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். ஓகே, இது நல்ல ஒரு விஷயம், நல்லா இருக்கு. நேரம் வந்தாரு, லேண்டை பார்த்தாரு. அவர் லேண்ட் ஓனர்ட்ட காசை கொடுக்குறாரு, அதுல ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் அவர் பேர்ல ரெஜிஸ்டரும் பண்ணிக்கிட்டார். சோ நம்ம கூட விற்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு விற்கிறதுக்கு ஒரு ஜாயின் வெஞ்சர் அக்ரிமெண்ட் நம்ம கூட போட்டுக்கிட்டார். நம்ம பிளாட் அப்பிரிக்கிறது அப்ரூவல் வாங்குற எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டோம். பிளாட்ல கையெழுத்து போட மட்டும் தான் அவர் வந்தார். சோ இப்போ அவர் கிடைச்ச லாபத்தை நம்ம ஷேர் பண்ணது மூலமா அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா, ஹவுசிங் லோன்ல வாங்கினது 30 லட்ச ரூபா, வருஷத்துக்கு அவர் கட்ட வேண்டிய பேமெண்ட் 390. ஆனா தொழில அவர் சம்பாரிச்சது 720. 720 சம்பாரிச்சு 390 கொண்டு கட்டுறாரு. மிச்சம் அவர் கையில எவ்வளவு லாபம் இருக்கு? இப்ப 3 லட்சத்துக்கு போனாரு லாபம் இருக்கு. அதே மாதிரி லோன் ஜுவல் லோன் போட்டார்ல 8 லட்சம், அதுக்கு ஒரு 880 கட்ட வேண்டியிருந்துச்சு. ஆனா சம்பாரிச்சது 192. அதுல 880 கட்டினப்போ அதுல ஒரு 1,04,000 மிச்சம். இப்படி வாங்கின கடனுக்கு போறோம், அதுக்கான பேமெண்ட்டை பூரா கட்டினதுக்கு அப்புறம் மிச்சம் ஒரு கையில அந்த வருஷ கடைசியில எவ்வளவு லாபம் இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா 6,21,000 லாபம் இருந்துச்சு. இப்ப லாபத்தை அப்படியே மாசமா உடைச்சு பாருங்க, மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் அவர் கையில 51,750 வருமானமா சம்பாரிச்சிருக்காரு. அப்ப இது யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? அவர் 14 மணி நேரம் உழைச்சு சம்பாரிச்சது 50,000. இந்த 51,000 சம்பாதிக்க எவ்வளவு நேரம் உழைச்சாரு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அவர் உழைக்கல, அவர் உழைச்சது யாரு? அவர் கட்டி வச்ச வீடும் அவர் சேர்த்து வச்ச நகையும் தான் இந்த இடத்துல அவருக்காக உழைச்சு கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் தான் மணி மேக்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. நம்ம உழைச்ச பணம் எங்க முடங்கி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியில கொண்டு வந்து உழைக்க வைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் இந்த குறிப்பா லீவரேஜ் இன்கம் சொல்றது. அப்படிப்பட்ட லீவரேஜ் இன்கம் உருவாக்கும் போது நேத்து வரைக்கும் கையில வரும் பணம் இல்லைன்னு உட்கார்ந்து இருந்தவர்கள் எப்படி சார் 50 லட்சம் வந்துச்சு? இப்ப இந்த 6 லட்சம் ரூபாய் செலவழிச்சிடாம அதையும் ஒழுங்கா திரும்ப கட்டினாருன்னா 7-8 வருஷத்துல மொத்த கடனை முடிஞ்சிடும். 7 வருஷம் கழிச்சு 50 லட்சம் ஒரு சொந்த பணமா மாறுமா மாறாதா? இதைத்தான் செல்வந்தர்கள் நிறைய பண்றாங்க. சோ இதுதான் சார் பணக்காரன் கடைபிடிக்கிற ஃபார்முலா. இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டு முறையா செய்ய ஆரம்பிச்சுனா போதும், மாற்றங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். சோ ஏழைகள் என்ன பண்றாங்க? ஏழைகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் வருது, அந்த வருமானத்தை எடுத்து நேரடியா என்ன பண்றாங்க? செலவழிச்சுறாங்க.
இதுதான் ஏழைகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. இந்த மீட்டிங்ல நம்ம ஃபைனான்சியல் ஐடியால கத்துக்கிட்ட ஃபார்முலா இந்த ஒரு ஸ்லைடு தான். ஏழைகள் என்ன பண்றாங்க, வருமானத்தை எடுத்து நேரடியா வருமானத்துல இருந்தே செலவழிச்சிடுறாங்க. ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, வருமானத்தை எடுத்து முதல்ல வருமானத்துல ஒரு பகுதியை பெரிய அளவுக்கு சேமிக்கிறாங்க. சேமிச்ச பணத்தை எடுத்து வருமானம் தரக்கூடிய சொத்துக்களாவோ தொழில்களாவோ முதலீடு பண்ணி அந்த முதலீட்டு வருமானங்களை நிறைய உருவாக்குறாங்க. அந்த முதலீட்டு வருமானங்கள்ல ஒரு பகுதி எடுத்து என்ன செய்றாங்க, தேவைக்கு செலவழிக்கிறாங்க. இப்ப முதலீட்டுல இருந்து வரக்கூடிய லாபம் அன்லிமிட்டடா வரும்போது எல்லா பணமும் செலவாகாது. ஒரு குறிப்பிட்ட அளவு செலவானா கூட கொஞ்சம் பதி மிச்சம் இருக்குமா, மிச்சம் இருக்கிற பணத்தை மறுபடியும் என்ன செய்றாங்க, சேமிக்கிறாங்க. இந்த சேமிப்பு முதலீட்டு வருமானம், அதுல செலவு, அது போக மிச்சது மறுபடியும் சேமிப்பு. இப்படி அவங்க பண்றதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க உழைக்க வேண்டியதே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பணத்தை பல மடங்கு சேர்த்துக்கிட்டே இருக்கு. இதைத்தான் செல்வந்தர்கள் நிறைய பண்றாங்க. இதுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இதுவரைக்கும் தாராளமா பார்க்கலாம். உண்மையில இப்ப 4 வகையான வருமானம் பார்த்தோமா, ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம், அது மாதிரி நம்ம லாப வருமானம், அதே மாதிரி அடுத்த கட்ட கடைசி நிதி லீவரேஜ் இன்கம், 4 வகையான வருமானம் பார்த்தோம். உண்மையிலே இங்க நம்ம மீட்டிங்ல இப்போ ஆல்மோஸ்ட் 1000 பேர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மீட்டிங்ல வந்து நீங்க 1000 பேருக்கு மேல உட்கார முடியாது. 1000 பேர் தான் சூம் லிமிட். ஸோ 1000 பேர் தொட்டுட்டோம். இந்த 1000 பேர்ல இப்ப சொன்ன அந்த 4 வகையான வருமானத்தையும் உருவாக்கணவங்க எத்தனை பேர் சார்? உண்மையில நான் 4 வகையான வருமானம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு சார். ஆக்டிவ் இன்கம் இருக்கு, பாசிவ் இன்கம் இருக்கு, லிவரேஜ் இன்கம் இருக்கு, அது மாதிரி ப்ராஃபிட் இன்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எஸ்ன்னு டைப் பண்ணலாமா? இல்ல எனக்கு ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம், மறைமுக வருமானம் ஒன்று இருக்குன்னு சொன்னா கூட எஸ்ன்னு டைப் பண்ணலாம். எத்தனை பேர் சார் எஸ்ன்னு போட போறோம்? சதீஷ் சார் முதல்ல எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. சௌரியன் சார் நோ. ஓகே நோ. நோ. ஓகே எல்லாருமே சுவாமி சார் எஸ், லியோ சார் எஸ். ஓகே மீ ஒன்லி பாசிவ் ராமகிருஷ்ண சார் ஓகே. ரவி குலத்தம் சார், குத்தாலம் சார் ஒய் எஸ்ன்னு போட்டுருக்கா. ஓகே எஸ்குமார் சார் எஸ். ஓகே சூப்பர். ஒரு 70-80 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒரு 10 பேருக்கு மேலே நோன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 50-60 பேர் வந்து எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அமீர் சித்திகா மேடம் ஓகே ஒன்லி ஆக்டிவ் இன்கம் சார் போட்டிருக்கீங்க. ஜெயசுதார் சார் செகண்ட் இன்கம் போட்டிருக்கீங்க. ஓகே வெரி குட். ஓகே சார் சூப்பர். ஓகே ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்லா ஆக்டிவாக கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மையில சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பாசிவ் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஒரு 70-80 பேருக்கு. ஆனால் என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம பதில் சொல்லியிருக்கிறது ஒரு 80 பேர் பதில் சொல்லியிருக்கோம். ஆனா அதுல ஒரு 10 பேர் நோன்னு போட்டிருக்கோம். 70 பேர் தான். ஆனா அட்டன் பண்றோட எண்ணிக்கை 1000 தொட்டுருச்சு. ஆனா 1000 பேர்ல ஒரு 100 பேராவது அந்த எஸ்ன்னு ஒரு 10% சக்சஸ் வச்சுக்கலாம். இப்பவும் பாருங்க அந்த 10% கேட்டகரி தான் சக்சஸா மாறுது. ஆனா இன்னும் 90 பேர் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்ல, செலவு கமிட் பண்றதுக்கு செலவு இருக்கு சார். 1000 விஷயம் சொல்லலாம் சார். இன்னைக்கு வருமானம் வரும்போதே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னா வயசான காலத்துல நம்மளால என்ன சார் பண்ண முடியும்? ஏன்னா அன்னைக்கு எதுவுமே கையில வராது. அப்ப அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி ரன் பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. அதை மனசுல பயந்தாவது நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கே நம்ம இதுக்கான வேலைகளை நிறைய உருவாக்கணும். ஸோ இதைத்தான் செல்வந்தர்கள் செய்யறாங்க, இதை ஏழைகள் செய்யறது இல்லை. ஸோ இந்த மீட்டிங் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நீங்க நோன்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நோன்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா என்ன காரணம், இது வரைக்கும் அது தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இனிமையாவது அந்த பாசிவ் இன்கம் உருவாக்கணுமா இல்லையா, இனிமையாவது வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை உருவாக்கணுமா இல்லையா, இதுதான் சார் மேட்டர். இதுக்கு நான் ரெடி அப்படின்னு நீங்க களத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் உலகத்துல கொட்டி கிடக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுக்கும்போது ராபர்ட் கியோசகி இதான் சார் சொல்றாரு. ராபர்ட் கியோசகி பணக்கார தந்தை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதின ஒருத்தர், ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புத்தகம் எழுதின ஒருத்தர். அவர் சொல்லக்கூடிய அருமையான விஷயம் பாருங்க, நீங்கள் பணத்திற்காக உழைப்பதை விடுத்து பணத்தை உங்களுக்காக எப்படி உழைக்க வைக்க வேண்டும் என்பதை அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள். இதான் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னையில இருந்து நம்மளும் என்ன செய்யணும், பணத்துக்காக உழைக்கிறத விட பணத்தை உழைக்க வச்சு நிர்வாகம் பண்ண கத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு அடுத்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள நிறைய பேர் ஒரு தொழிலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எது ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் உடனே பணம் தான் அவசியம் அப்படின்னு. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்களாம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வந்து தொழிலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பணம் அவசியம் இல்லை. அப்ப எது சார் அவசியம்? லேக் ஆஃப் மணி இஸ் நோ அப்டாக்கிள். பணம்ங்கிறது தடையே கிடையாது. ஆனா லேக் ஆஃப் அன் ஐடியா இஸ் அன் அப்டாக்கிள். எல்லா நேரங்கள்லயும் ஐடியா தான் தடையா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்னு சொன்னா ஷோரூம் போடணும், விளம்பரப்படுத்தணும், விற்கணுங்கிற காலம். அது இந்தியா பூரா நிறைய கடைகள் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனா ஒரு அதே ஹோம் அப்ளைன்சஸை கடையே போடாம வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குற அமேசான் எப்படி வளர்ந்துருக்கு? கடை போட்டு ஷோரூம் விற்கிற நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில தான் பெரிய கம்பெனி, வசந்தன் மாதிரி, சத்யா மாதிரி. ஆனா கடையே போடாம விற்கிற அமேசான் கம்பெனி உலகத்தோட நம்பர் 1 கம்பெனி. அப்ப உலகத்தோட நம்பர் 1 கம்பெனி அமேசானை கொண்டு வந்தது பணமா ஐடியாவா? இதை மட்டும் நீங்க உட்காந்து யோசிச்சுனா போதும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய ஐடியா சரியான ஐடியாவா, மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா இல்லையா, மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி அதுல முதலீடு செய்யணும். அதுதான் சரியே ஒழிய எதையுமே கண்ணில் காமிக்காம, எதையுமே கண்ணில் பார்க்காம சும்மா 8 வட்டி தரேன் 10 வட்டி தரேன் கண்மூடித்தனமா ஒருத்தர் கொண்டு போடுறாருன்னா அது மிகப்பெரிய தவறு. நீங்க வேணா பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராய்லர் கோழி இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கு.
ஆனா ஈமு கோழி யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கோழியை வளர்த்து நான் 8 வாட்டி 10 வாட்டி தரப்போறேன்னு சொன்ன கம்பெனி இப்ப எங்க இருக்கு ஊர்ல? யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். தொழில் அப்படின்னாலே அது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். மக்கள் பயன்படுத்துற விஷயமா இருக்கணும். மக்கள் எதை அதிகமா பயன்படுத்துறாங்களோ அதுல தான் லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல ஒரு பகுதி தான் கிடைக்கும். அது சத்தியமா சொல்றேன் 8 வட்டி 10 வட்டி அது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நீங்க HDFC பேங்க் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களே ஷேர்ல டிவிடெண்டா கொடுத்தேன்னு பார்த்தா ஒரு மொத்த லாபமே ஒரு 27% லாபம் கொடுத்ததே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இங்க 8 வட்டினா மாசம் 10 வட்டினா ஒரு வருஷத்துக்கு 120% யாரால சார் கொடுக்க முடியும்? இதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் எதுக்கு அந்த விஷயத்த சொல்றேன்னா 12 ஆண்டுகளா எத்தனையோ பேருக்கு இந்த பயிற்சியில சொல்லியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் 8 வட்டி தரேன் 10 வட்டி தரேன் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு திரும்ப ஏமாந்து வர்றதான் குறையா இருக்கு. என்ன காரணம்? அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே அவங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்றதில்ல. சோ நம்மளும் இன்னில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயம் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். சோ இப்ப நம்ம சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப ஐடியா பூரா பார்த்துட்டோம். இப்ப ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி வருது? அந்த பாசிவ் இன்கம் வாடகை வருமானத்தை நான் எப்படி உருவாக்குறது? நிறைய தொழில்கள்ல சேரணும் ஆசையா இருக்கு. ஆனா எந்த தொழில யாரை நம்பி சேர்றது? அது மாதிரி சொத்து வாங்கி போடணும்னு ஆசை இருக்கு. எந்த மாதிரி சொத்துக்களை தேர்வு பண்ணி வாங்குறது? அது வளருமா வளராதா? இந்த கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது அவங்க யாரோ ஒரு நல்லா பண்றாங்க அவங்ககிட்ட போய் பண்ணுங்கன்னு சொல்றதை விட ஏன் சார் இதுல யாருக்கெல்லாம் தொழில் திறமை இருக்கோ நம்ம கூட பார்ட்னர் ஆவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தேவையான தொழிலை உருவாக்குவோம். அதை நம்மளே பயன்படுத்துவோம். அதுல கிடைக்கிற லாபத்தை நம்மளே பிரிச்சுக்கிறோம். இதான் சார் நம்மளோட ஃபண்டமெண்டல். அப்படி ஆரம்பிச்சதான் நம்மளோட நிறுவனத்தோட ஐடியா. சோ நம்ம நிறுவனம் வந்து இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஐடியாஸ் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம், எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இப்ப அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனிப்போம். சோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான். சோ நம்ம நிறுவனம் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருக்கு. அந்த ஒவ்வொரு வாய்ப்புலையும் நம்ம எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறோம், அது எந்த மாதிரி வளர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்க்க முடியும். சோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த தொழிலை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஐடியா, கான்செப்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா மாதிரி பிர்லா மாதிரி நிறைய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீங்க தனியா செய்யாதீங்க. தனியா செய்யாம பெருசா அந்த தொழில ஆர்வம் இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. அதான் ஜாயின் வெஞ்சர். ஒரு தொழிலுக்காக பல பேர் ஒருங்கிணைஞ்சா அது ஜாயின் வெஞ்சர். அதே தொழில வந்து நல்ல பெரிய லெவல்ல பல பேர் சேரும்போது மேசிவான சைஸ்ல உருவாக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமா பல தொழில்களை எடுத்து சிறப்பா நடத்தும் போது ஒரு தொழில் ஏன்னா தொழில்ல நட்டமும் ஒரு லாபம் வரும். ஆனா ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி பயணிச்சோம்னா அந்த தொழில் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால மீண்டும் வெளியில வர முடியாது. அப்ப ஒரே நேரத்துல பல தொழில்களை பண்றோம். இப்ப டாட்டால எடுத்துங்க ஜாக்வார் கார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வாட்டர் கேன் வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படி அவரால் மட்டும் விற்க முடியுது? நம்ம மட்டும் ஒரு கடையை விட்டு எந்திரிச்சோம்னா இப்படி போடுறான். ஏன்னா நம்ம ஒரு ஆள் உழைக்கிறோம். அவர் தொழிலுக்காக 1000 பேரை உழைக்க வைக்கிறார். ஒண்ணு சேர்க்கிறார். அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறாரு. இதே சிந்தனையில நம்மளும் ஆரம்பிச்சோம். ஒரு பக்கம் தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களையும் இன்னொரு பக்கம் நல்ல பிசினஸ்ல விற்க மார்க்கெட்டிங் திறமை இருக்கிற ஒரு நண்பர்களையும் தொழிலை உருவாக்க தெரிஞ்ச நண்பர்களையும் ஒண்ணு சேர்க்கறது மூலமா ஒரு தொழிலை ஜெயிக்க வைக்க முடியுங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம களத்துல இறங்கணும். சோ அதன் மூலமா இன்னைக்கு ஒரு பெரிய லிமிடெட் கம்பெனிஸை உருவாக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி சரி சார் அப்ப அந்த கம்பெனில எப்படிப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுக்கணும்? அதான் நான் சொன்னேன். மக்கள் பயன்படுத்தாத மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாத தொழில் என்னைக்குமே ஜெயிக்காது. ஆனா மக்கள்கிட்ட எவர் கிரீன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் ரியல் எஸ்டேட்னு ஒண்ணு கண்டிப்பா தேவைப்படும். ஃபிட்னஸ் அண்ட் சலூன் இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் தேடி போற ஒண்ணு. டெக்னாலஜி தவிர்க்க முடியாத ஒண்ணு. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ரீட்டைல் இன்னைக்கு இவ்வளவு லாக்டவுன்ல இருந்தா கூட ரீட்டைல் ப்ராடக்ட்ங்கிறது வீடு தேடி வர சூழ்நிலை. அதுக்கு மட்டும் எப்பவுமே தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. எஜுகேஷன் காலங்காலமா பயன்படக்கூடிய ஒண்ணுதான். ஹெல்த் கேர், லாஜிஸ்டிக்ஸ், டூரிசம், அது மாதிரி ஃபைனான்சியல் சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒண்ணா மாறி இருக்கு. இதுல நம்ம எல்லாத்தையுமே தொழில் வாய்ப்புகள் அந்தந்த துறைகள்ல யாரு வல்லுநர்களோ அவங்கள பூரா என்ன செய்யறோம் ஒருங்கிணைச்சு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்குறோம். அப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனமா தான் நீங்க நம்ம வளர்ந்துருக்கிறோம். சோ நம்ம குரூப் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஆளோ தனி குடும்பமோ கிடையாது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 28 மாவட்டங்களை சேர்ந்த ஒவ்வொரு துறைகள்லையும் ஒரு 28 வருஷம் 30 வருஷம் அனுபவசாலிகள் தான் இதோட இயக்குநர்களா இருக்கிறாங்க. அந்த இயக்குனர் குழுக்கு வந்து சேர்மன் ஒருத்தர், மேனேஜர் ஒருத்தர். இதுல சேர்மன் யாரு சார் அப்படின்னு கேட்டா திரு கமலக்கண்ணன் அவங்க தான் சேர்மன். திரு பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற வைஸ் சேர்மன், வைஸ் பிரசிடென்ட். இவங்க 2 பேருமே எம்காம் முடிச்சவங்க. ICWA அதாவது காஸ்ட் ஒர்க்ல 2 பேருமே எக்ஸ்பர்ட். அது மாதிரி FAAங்கிறது ஒரு நிறுவனத்தை எப்படி ஆரம்பிக்கிறது நடத்துறதுங்கிறதுல எக்ஸ்பர்ட்டான விஷயம். இது 2 முடிச்சா தான் வந்து LICல ஏஓவா மாற முடியும். இவங்க 2 பேருமே LICல 12 ஆண்டுகளுக்கு மேல ஏஓவா இருந்தவங்க. அதுல கத்துக்கிட்ட நல்ல ஃபைனான்சியல் ஐடியா, ஒரு நிறுவனத்தை எப்படி வடிவமைக்குங்கிற நல்ல சிந்தனைகளை ஏன் ஒரு தொழில பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான எண்ணத்தோட அந்த வேலை ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. அன்னைக்கு ஒரு 15 20 நண்பர்கள் சேர்ந்து துவங்கின குழுமம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய குழுமமா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான தொழிலை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இருக்கிற எல்லாருமே நல்ல அனுபவசாலிகள், நல்ல ஒரு அபிஷியல்ஸ் அப்படிங்கிறதுனால செய்யற எல்லாத்தையும் முறைப்படி செய்வோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. சோ நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு தொழிலை வந்து நார்மலா பண்றதுக்கும் ஒரு லிமிடெட் கம்பெனியா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம லிமிடெட் கம்பெனியா பண்ணும்போது நீண்ட காலத்துல ஒரு தொழில பயணிக்க முடியும். சோ லிமிடெட் கம்பெனி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல அதுக்கான முறையான பதிவு செய்யணும். நம்ம நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட நீங்க என்ன பண்ணலாம், நேரடியா மினிஸ்ட்ரி வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். இதான் அந்த வெப்சைட். நம்ம கம்பெனி பேரை நீங்க டைப் பண்ணினா போதும். அதுல எந்த வருஷம் துவங்கி இருக்கிறோம், என்ன அட்ரஸ்ங்கிறது நம்ம ஒவ்வொரு காலங்களையும் நமக்கு தேவையான தொழில்களை பூரா அந்த கம்பெனிகள் மூலமா தான் தொழில் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த எல்லா நிறுவனங்களோட பேரையும் கேட்டுங்க. அழகா நீங்களே வெப்சைட்ல தட்டி பார்க்க முடியும். அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு.
அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கான சிறப்பு அனுமதி. இப்ப ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம NABH அப்ரூவ்ட் கண்டிப்பா வாங்கணும். ஹோட்டல் அப்படின்னா FSSAI சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அப்படின்னா முதல்ல RBI எப்படி பேங்கை கட்டுப்படுத்துச்சோ, IRD எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனியை கட்டுப்படுத்துச்சோ, அதே மாதிரி இப்ப ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒண்ணு வந்துருச்சு. அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சிறப்பு ஆணையம் இருக்கு. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம். இப்ப தேனி ப்ராஜெக்ட், நம்ம கம்பெனி பேரு, நம்ம நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஏஜென்ட்ஸோட பேரு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ரெஜிஸ்டர்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு டைட்டில் இருக்கா, இதுல மட்டும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1300 பேருக்கு மேல வருவாங்க. அந்த 1300 பேர்ல இருக்கிறவங்க 1100 பேருக்கு மேல நம்ம நிறுவனத்தோட ஆட்கள் இருக்கோம், பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ப்ராஜெக்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நிறுவனத்தோட முகவர்களையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு அத்தரைஸ்டா செஞ்சதுனாலதான் இவ்வளவு வருஷமா நம்மளால நினைச்சு இந்த தொழில நிக்க முடியுது. அதன் மூலமா என்னெல்லாம் சார் உருவாக்கி இருக்கிறோம்? இதுல இருக்கிற எல்லா போட்டோவும் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க போட்டோ. இப்ப நீங்க நேரம் ஒரு நாள் மட்டும் நம்ம இப்ப மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லாக்டவுன் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபேமிலியோட நேர்ல வாங்க. வந்து இது எல்லாமே எங்க சார் இருக்கு? மதுரையில, திருச்சியில, விருதுநகர்ல, சென்னையில, திருநெல்வேலியில எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க நேர்ல வந்து ஒவ்வொரு ஊரா போய் எல்லாத்தையும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சாதிச்சு காமிச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கூட பார்ட்னரா வரலாமா, பிளாட் வாங்கலாமா அப்படிங்கறத நீங்களே தாராளமா முடிவு செய்ய முடியும். இவ்வளவு பெரிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். சோ இதை நம்ம நிறுவனத்தோட ஒரு அடிப்படையான ஒரு ஐடியா. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு தொழிலையும் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குறத ஃபாஸ்டா பாத்துருவோம். இன்னொரு 20 நிமிஷத்துல மீட்டிங் முடிச்சிடலாம். சோ எல்லாரும் முழு ஸ்கிப் ஆயிராம நல்லா முழுசா உட்காந்து கவனிங்க. சோ அதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா டூரிசத்துல நம்ம மெயினா கவனம் செலுத்தக்கூடியது. சுற்றுலாத்துறைங்கிறது பெரிய அளவுக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனா அதுல என்னெல்லாம் சார் தேவை? இன்னைக்கு நம்ம நிறுவனம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம், ஸ்டார் ஹோட்டல்ஸ் நிறைய வச்சிருக்கோம், சார்ட்டர் ஃபிளைட் சர்வீஸ் வச்சிருக்கோம், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்ப குறிப்பா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மட்டும் 18 ஹோட்டல்ஸ் நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறதுல 3 ஸ்டார் ஹோட்டல் போடியில ஒண்ணு, குற்றாலத்துல ஒண்ணு, உச்சிப்புலியில ஒண்ணு வச்சிருக்கிறோம். இது மூணுலயுமே ரெண்டல் இன்கம், வாடகை வருமானத்தை நம்ம உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நம்ம இங்க உருவாக்கி கொடுக்குறோம். வாடகை வருமானத்துக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன சார் சம்பந்தம்? நிறைய பேர் கேட்ட கேள்வி. அது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஒரு 30-40 லட்சம் செலவழிச்சு உங்க ஊர்ல போய் ஒரு இடம் வாங்கி, ஒரு 4 சென்ட் இடத்த வாங்கி கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு கட்டினீங்கன்னா இடம் வீடு எல்லாம் சேர்த்து 50 லட்சம் ரூபா வந்துடும். ஆனா தனி ஆள்கிட்ட மாச வாடகைன்னு விட்டீங்கன்னா கீழே இருக்க வீட்டுக்கு ஒரு 5000, மேல இருக்க வீட்டுக்கு ஒரு 4000, 9000 மேல போகாது. இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, அந்த தனியா கட்டுற வீடை தனியா கட்டுறதுக்கு பதிலா அந்த வீடை நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு அங்கமா வந்து கட்டுங்கன்னு சொன்னோம். எப்படி சார் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப போடி நாயக்கனூர்ல 2012 கிரீன் ராயல் ரிசார்ட்ஸ் 2012 ஓபன் பண்ணோம். இன்னைக்கு 9 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு இன்னைக்கு 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இவ்வளவு பெரிய ஹோட்டல் இன்னைக்கு ஏற்கனவே 10 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பகுதியிலே இவ்வளவு பெரிய ஹோட்டல் யாருமே இது வரைக்கும் உருவாக்கல. அவ்வளவு அற்புதமான ஹோட்டல். இதுக்கு பின்னாடி வந்து வெல்னஸ் சென்டர் ஒன்று கொண்டு வரலாம் முடிவெடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கோ வெல்னஸ்க்கோ சென்டர் வேணும் அப்படி முடிவெடுத்தோம். இதான் அந்த பில்டிங். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணலாம் சார், அந்த பில்டிங் கட்டணும் ஐடியா பண்றோம், ஒரு 22 பில்டிங் கட்ட போறோம். நீங்க ஒன்று செய்யுங்க, உங்க ஊர்ல கட்டுற அந்த பில்டிங் தனியா கட்டுறதுக்கு போல அந்த பில்டிங் இங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்களே மாச வாடகைக்கு எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். சார் இது சூப்பரா இருக்கு, ஆனா வாடகை எனக்கு கூட கிடைக்குமா? என் லோக்கல்ல கட்டினா 9,000 கிடைக்கும். அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, பரவாயில்ல லோக்கல்ல கட்டினா 9,000 தான் கிடைக்கும், இதை இங்க கட்டுங்க, நாங்களே மாசம் 27,000 வாடகைக்கு எடுத்துக்கிறோம். மாசம் 27,000 வாடகையா? எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, ஆமா உங்களுக்கு கொடுக்க போறது மாச வாடகை, நீங்க தனியா கட்டினதுக்கு பேர் வீடு, ஆனா எங்க கூட சேர்ந்து கட்டினா அதுக்கு பேர் ரிசார்ட். ஏன்னா முன்னாடி ஹோட்டல் 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீட்டுக்கு பேரு காட்டேஜ்னு பேரு. காட்டேஜ்னா டெய்லி வாடகை விட முடியும்ல? நான் உங்கள்ட்ட மாச வாடகை கொடுத்துறேன், நான் கிளைண்ட் டெய்லி வாடகை கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு 4,000 ரூபாய் விட்டா கூட 30 நாளைக்கு என்னாச்சு? அப்ப எவ்வளவு பெரிய வருமானம்? அப்ப நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா? அதுல ஒரு 20,000 உங்களுக்கு கொடுத்தா கூட அதுல ஒரு 76 லாபத்தை எங்களால சம்பாதிக்க முடியும்னு சொன்னா. சார் இது சூப்பரான மாடலா இருக்கு, ஆனா இதுல எனக்கு என்ன சார் பாதுகாப்பு கிடைக்கும்னு கேட்டாங்க. பணம் கொடுத்தா பணத்துக்கு பாதுகாப்புன்னு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த வீடை உங்க ஊர்ல கட்டினா என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? இடம் என் பேர்ல இருக்கும், வீடு என் பேர்ல இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க பணத்தை கொடுக்குறீங்களா, ரிசார்ட் கட்டுற இடத்த உங்க பேர்ல கரையம் பண்ணிக்கங்க, அதுல கட்டுற பில்டிங்கையும் உங்க பேர்ல கட்டிருங்க, நீங்க 100% ஓனரா நீங்க இருங்க, எங்களுக்கு 15 வருஷம் வாடகை ஒப்பந்தம் மட்டும் போட்டு கொடுங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் மட்டும். ஓனர் நீங்க, வாடகைதாரர் நாங்க. நல்லா இருக்கா நல்லா என்ன? ஒருத்தலாம் சார் சூப்பர், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேணாம் சார். ஏன்னா அவர் தான் காசை கொடுக்குறாரு, அவரே போய் நேரம் பத்திர ஆபீஸ்ல கரையம் பண்ணிட்டாரு. இப்ப சொல்ல போனா முடிவு இப்ப அவர் கையில இருக்கு, ஏன்னா ஓனர் அவர் தான், முடிவு என்ன வேணாலும் எடுக்கலாம். அப்ப அந்த இடத்துல பாதிப்புங்கிறது பாதுகாப்புங்கிறது 2 பேருக்குமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும். நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இதே மாதிரி 23 காட்டேஜ் போடியில கட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி குற்றாலத்துல 125 பேர் பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஹோட்டல கட்டலாம்னு முடிவெடுத்தோம். இன்னைக்கு 125 பேரை ஒருங்கிணைச்சு ஹோட்டல கட்டிட்டோம், ஸ்விமிங் பூல்ல இருந்து எல்லாம் நம்ம உருவாக்கிட்டோம். பின்னாடி பாருங்க 125 காட்டேஜஸ் இந்த மாதிரி அற்புதமா கட்டி முடிச்சாச்சு. இப்போ அதுவும் நடைமுறை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இவ்வளவு பெரிய ஹோட்டல் குற்றாலத்துல இது வரைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய அமைப்பை குற்றாலத்துல உருவாக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போகக்கூடிய மெயின் ரோட்ல உச்சிப்புலிங்கிற ஏரியா, அப்ப குற்றாலத்தை பாருங்க ஸ்விமிங் பூல் அற்புதமா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி ராமேஸ்வரம் உச்சிப்புலி அங்கேயும் இதே மாதிரி ஹோட்டல கட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் கட்டியாச்சு. பின்னாடி 32 பேர் பார்ட்னர்ஷிப்ல 32 காட்டேஜஸ் கட்டி முடிச்சிருக்கிறோம். அதுவும் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய அமைப்புகள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சாச்சு. நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போக முடியும். சோ இந்த அளவுக்கான ஒரு அருமையான வளர்ச்சியை உச்சிப்புலியில உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாடு பூரா கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்டார் ஹோட்டலையும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ற விதமா greenroyalresorts.com அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கோம். இதே மாதிரி டூரிசம்ல இன்னொரு பெரிய மைல் ஸ்டோனா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஸ்வர்ணபூமி அப்படிங்கிற பேர்ல
மதுரை டு நத்த ரோட்ல நம்ம இது உருவாக்கி இருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு பெரிய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஒரு பெரிய மலை. அந்த மலையோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி வரும்னு சொன்னா அதே மாதிரி இப்ப கட்டி முடிச்சிருக்கிறோம். கீழ இருந்து மலை உச்சி வரைக்கும் தார் ரோடு போட்டாச்சு. மலை உச்சியில இருந்து கீழே இறங்குறதுக்கு தமிழ்ல வந்து சறுக்கு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து லூஜ் ரைடு. இது உலகத்துல 4 நாடுகள்ல இருக்கு. நமக்கு பக்கத்துல சிங்கப்பூர்ல மட்டும் இருக்கு, இந்தியாவுல எங்கேயுமே இல்லை. இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுல மதுரையில வரும்னு சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்ப நீங்க லைவா பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு மதுரையில உருவாக்கியாச்சு. இப்ப நீங்க லைவா பார்க்கலாம். இது போக மத்த மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லயே வந்து ரோப் கார்ல ஆரம்பிச்சு, இது மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, கன் ஷூட்டிங் வரைக்கும் எல்லாமே நம்ம நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கான எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, லூர்ஜெகலாம் பிளாட்ஃபார்ம் பாக்குறீங்க, அதுலயும் ட்ரையல்லாம் பார்த்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த கட்ட அதுக்கான பாலிஷ் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இதே மாதிரி என்ட்ரன்ஸ் பாக்குறீங்க, இதே மாதிரி பங்கி ஜம்ப் உயரமா குதிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு, அதுக்கான கேம்ஸ்லாம் உருவாக்கியாச்சு. டிராகன் பால் கேம்ஸ், அது மாதிரி பங்கி எஜெக்ஷன், ஒரு இடுப்புல வந்து செயின் மாதிரி கொடுத்துருவாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு 10-15 அடி உயரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விளையாட்டு. மனசுல இருக்கிற பயத்தை வந்து அறவே போக்கிறோம். அதுதான் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு பேரு. இது மாதிரி ரோப் கார்க்கான ஒர்க்லாம் ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுவும் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி மேஸ் ரன்னிங்னு புல்வெளி மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க. உள்ள போய் ஒரு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருவாங்க, அதை தேடி கண்டுபிடிக்கணும். இது மாதிரி விளையாட்டு, இது மாதிரி நிறைய வந்து நம்ம கேம்ஸ் உருவாக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம், கண் கூட வந்து பார்க்க முடியும். மதுரையில தான் உருவாக்கிருக்கோம். இது மட்டும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மொத்த இந்தியாவிலே மிகப்பெரிய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ங்கிற பெருமை இதுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பெரிய விஷயத்த மதுரையில உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி அதோட என்ட்ரன்ஸ் எல்லாமே நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி அங்கேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போது. அதுல வரக்கூடிய காட்டேஜ் 50 லட்ச ரூபா காட்டேஜ், மாசம் 27,000 ரூபாய் வாடகை. இதே மாதிரி 65 லட்ச ரூபாய் காட்டேஜ், மாசம் 36,000 ரூபாய் வாடகை. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நம்ம பிளான் பண்ண முடியும். இதோட சேர்த்து அடுத்த கட்டமா, ஏன்னா டூரிசம்ல அடுத்த மைல் ஸ்டோன், இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க நிறைய பேர் தொழிலதிபர்லாம் வர்றாங்க. ஒரு நாள்ல டக்குன்னு ராமேஸ்வரம் போயிட்டு உடனே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா டெம்போ டிராவல்ல போனா போயிட்டு வரைக்கும் ஒரு நாள் ஆகும். ஆனா அதுக்கு பதிலா நம்மளே ஒரு சார்ட்டர் ஃபிளைட் சர்வீஸ் ஆரம்பிக்க கூடாது? ஏன்னா இப்போ ரீசெண்டா சூரரை போட்டுன்னு ஒரு படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சுல. ஏன்னா அந்த சாமானிய மக்களை கூட வானத்துல பறக்க வைக்கணும். அது ஒரு உண்மை கதை தான். அந்த அவங்க யார் கதை நாயகனா வச்சிருக்காரோ அவர் தான் நமக்கு ஜாயின் வெஞ்சர் பார்ட்னரா இந்த ஹெலிகாப்டர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஹெலிகாப்டர் சார்ட்டர் ஃபிளைட் சர்வீஸ் தமிழ்நாட்டுல முதல் முறையா கோயம்புத்தூர் ஹெட் குவார்டர்ஸ் வச்சு தமிழ்நாடு பூரா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி செய்திகள் நிறைய சேனல்ல வந்துச்சு, நீங்க அதை பார்க்கலாம். பேப்பர்லயும் நிறைய செய்திகள் வந்துச்சு. அதே மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹெலி ஆம்புலன்ஸாவும் நம்ம ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டூரிசத்துல ஒரு பெரிய மைல் ஸ்டோனை நம்ம அந்த துறையில வந்து அடைஞ்சிருக்கிறோம். ஸ்டார் ஹோட்டல் ஒரு பக்கம், சார்ட்டர் ஃபிளைட் சர்வீஸ் ஒரு பக்கம், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம், ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பக்கம்னு நிறைய நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க வந்தா தாராளமா நேர்ல வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா நீங்க ஆன்லைன் நிறுவனங்களை வந்து யாரும் வேணான்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனா ஆன்லைனுக்கு முதுகெலும்பு யாருன்னா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் தான். அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இதுல வந்து மோட்டார் தொழில யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவங்க என்ன செய்யலாம், இதுல ஒரு பார்ட்னர், ஜாயின் வெஞ்சர் பார்ட்னர் வரலாம். எகைன் ரிசார்ட் மாதிரியே தான், லாரி உங்க பேர்ல வாங்கணும், ஓனர் நீங்க, எங்களுக்கு 4 வருஷம் ரெண்டல் அக்ரிமெண்ட் எங்க கூட நீங்க போட்டுக்கணும். நம்ம வந்து அமேசான் டைப் பண்ணி நம்ம டெய்லி ரெண்டலுக்கு அவங்கள்ட்ட ஓட்டிக்கிறோம். அப்ப நமக்கு வருமானம், உங்களுக்கு வருமானம். இதை நம்ம சொல்ல ஆரம்பிச்ச விஷயம். இது மாதிரி ஒரு 80 லாரியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு 250 லாரியோட ஆல் இண்டியா லெவல்ல ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்க முடியும். இதுக்கு தனியாக வெப்சைட் வந்து ஆன்லைன் stcslogistics.in வெப்சைட் இருக்கு, நீங்க அதை பார்க்க முடியும். இதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். ஏன்னா இன்னைக்கு மருத்துவத்துறைங்கிறது, அதுவும் குறிப்பா கொரோனா காலத்துல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற விஷயமே இன்னைக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட் இங்க இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதுலயும் நம்ம ஒரு பெரிய மைல் ஸ்டோனை நம்ம தொடரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கு தேவையான 2 விஷயங்கள், ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டையுமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் எஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்தோட ஃபார்மா கம்பெனி. அதுல மட்டும் 300 மெடிசன்ஸ் இருக்கு. அந்த 300 மெடிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய 9,000 மருத்துவர்கள் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. அதை விட நம்ம முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா லாவோ 5G+. இன்னைக்கு கொரோனாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இதுக்கு வந்து மருந்து புதுசா கண்டுபிடிச்சிருந்தா கூட அது தோட்டத்தை மாத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப பாதிப்பை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னா உடம்பு நம்ம அந்த நோயை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம டாக்டர் இளங்குமரன் அலோபதியில ஒரு பெரிய ஹிட்டான ஒரு மருத்துவர், அது மாதிரி டாக்டர் சிவராமன் சித்த மருத்துவர், சொன்னா தெரியாத ஆட்களே கிடையாது. 2 பேர் இணைஞ்சு அலோபதி அண்ட் சித்தாவோட காம்பினேஷன்ல முதல் முறையா ஒரு ஃபுட் சப்ளிமெண்டரி வந்து உருவாக்கி லாவோ 5G+ங்கிற பேர்ல உருவாக்கி இருக்கிறோம். இதோட ஆட் வந்து இப்ப நிறைய டிவிகள்லயே வர ஆரம்பிச்சிருக்கு. லாவோ 5G+ உடல் ஆரோக்கியத்துடனும் நோய் எதிர்ப்பாற்றலுடனும் செயல்பட தேர்ந்த மருத்துவ ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட நலக்குப்பி. அருமருந்தான சுக்குவில் இருக்கும் ஜிஞ்சமிரின், இதயத்தை பாதுகாக்கும் திராட்சையில் இருக்கும் ரிசர்வெட்ரால், உடல் எடையை கட்டுப்படுத்தும் கிரீன் டீயின் சத்துக்கள், ஆண்களின் பாலுறவு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும்
நெறிஞ்சு முள்ளின் சத்துக்கள், மேற்கத்திய நாடுகளில் புகழ்பெற்ற மூலிகையான ஜிங்கோ பைலபாவின் சத்துக்கள், இன்னும் இது போன்ற பல முக்கிய மூலிகைகளின் சத்துக்களும், விட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் B12, B6, கால்சியம் மற்றும் பிற நுண்சத்துக்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு கவசம் லாவோ 5G+. மரபு மருத்துவத்தின் அனுபவமும் நவீன மருத்துவத்தின் பகுப்பாய்வும் ஒன்றிணைந்து அக்கறையுடன் வழங்கப்பட்ட டைட்டரி ஃபுட் சப்ளிமெண்ட் லாவோ 5G+. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கியிருக்கோம். இதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே எஸ்மேட்டிக்ஸ் கம்பெனியோட பிராண்டிங். அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட லைனில் இருக்கனால அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நமக்குன்னு சொந்தமாக ஒரு மருத்துவமனை உருவாக்கணும் ஐடியா பண்ணோம். இன்னைக்கு மதுரையில் ஏர்போர்ட் போகிற வழியில் ஹர்ஷிதா நியூவே ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. கொரோனா மருத்துவத்தில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னே சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் உயிரை காப்பாற்றுற இடமா இன்னைக்கு அது மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி இதோட ரெண்டாவது முக்கியமான பிராண்ட் வந்து இது வரைக்கும் தனியார் மருத்துவமனையில் யாருமே பண்ணாத அளவுக்கான இது மதுரையில் வந்து இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இதோட ரெண்டாவது பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக மதுரை ஏர்போர்ட்டுக்குள்ளே கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் நம்மளே வச்சிருக்கோம். அதோட ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கண்டெய்னர் ரிசார்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு வார்டு உருவாக்கி இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம தனியார் மருத்துவமனையில் யாருமே பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கும் தனியா. ஏன்னா ரெகுலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு அதை வைக்கும்போது மற்ற பேஷண்ட்டுக்கான பயம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்குள்ள இது தனியாக பண்ணலாங்கிற அடிப்படையில் இது தனியாக உருவாக்கியிருக்கோம். அதுவும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆக்சிஜன் உற்பத்தி பண்ற மாதிரி அதுவும் நல்ல ஒரு ரன் ஆரம்பிச்சு. ஸோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்னைக்கு அந்த மருத்துவத்தில் உருவாக்கியிருக்கோம். இதோட ரெண்டாவது பிரான்ச் வந்து இன்னைக்கு விருதுநகர்ல கட்டிட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து மூணாவது ஹாஸ்பிட்டல் வந்து தேனியில கட்டுறதுக்கான முயற்சி நம்ம எடுத்திருக்கிறோம். அதுவும் ஆரம்பிச்சாச்சு வேலைகள். கூடிய சீக்கிரம் திருச்சி ராம்நாளே வரப்போகுது. அப்போ இன்னொரு 3 ஆண்டுகள் நமக்குன்னு சொந்தமா ஒரு 5 மருத்துவமனையில நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கிராம பகுதியில் கூட லேப் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு குறிப்பாக மும்பைக்கு போய் அனுப்பி நம்ம பண்ணக்கூடிய நிறைய டெஸ்ட்டை நம்ம காரைக்குடியிலே பண்ண முடியும். அதுக்கான லேபை வந்து நம்ம காரைக்குடியில் உருவாக்கியிருக்கோம். இதுவும் தமிழ்நாடு பூரா பிரான்சைசி மெத்தடில் கொண்டு வர போகிறோம். இது மாதிரி எல்லா தகவலையும் harshidahhospitals.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க அழகா பார்க்கலாம். ஸோ இது மாதிரி மருத்துவத்துறையில இவ்வளவு பெரிய மைல் ஸ்டோன் ரீச் ஆயிருக்கு. இதே மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குறிப்பா டூரிசம் பார்த்துட்டோம், லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், ஹெல்த் கேர் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த கட்டமா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கான இன்னைக்கு பிராண்டிங் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்குன்னு சொந்தமா லாவோ அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹெர்பல் சோப்பு, ஹெர்பல் ஹேர் ஆயில், அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது மாதிரி நம்ம ஊருக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா காஃபி தூள் வரைக்கும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் பிராண்டிங் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இன்னைக்கு மதுரையில் ஒன்று, தேவகோட்டையில் ஒன்று, திருவாரூரில் ஒன்று, கம்பம், காரியப்பட்டி, சென்னை, அம்பத்தூர் உட்பட இது வரைக்கும் ஒரு 6 கடைகள் உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாடு பூரா நம்ம கடைகளை கொண்டு வரக்கான முயற்சி நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே ஒரு 3-4 வருஷம் நம்ம கூட டிராவல் பண்ற எல்லா பார்ட்னர்ஸுக்குமே அந்தந்த பகுதியில் வந்து ஒரு பிசினஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி அடுத்து கார்மெண்ட்ஸ். இன்னைக்கு பிராண்டட் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிராண்டட் ஷோரூம், குறிப்பா ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி பிராண்டிங் ஐட்டமா நம்ம தனி ஷோரூம் எல்லா பிராண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வர மாதிரி நியூ கலெக்ஷன் தேவகோட்டையில் உருவாக்கணும். நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த பிரான்ச் வந்து ராம்நாட்ல போட போறோம். நமது தேவக்கோட்டையில் முதன்முறையாக ஆண்களுக்கான பிரத்யேக மல்டி பிராண்டட் ஷோரூம் நியூ கலெக்ஷன். இதே மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானோட ஈஸி ஷாப் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அவங்க இப்போ உலகம் பூரா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பார்த்தாம இப்போ நிறைய அந்தந்த ஊர்கள்லேயே வந்து ஒரு ஊருக்கு 4 கடை 5 கடை அந்த மாதிரி போடுறாங்க. அப்போ இதுலயும் ஒரு பிரான்சைசி மெத்தட்ல இன்னைக்கு ஒரு 300 கடைகள் நம்ம எடுத்துருக்கிறோம் தமிழ்நாடு பூரா. அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். இடங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அடிப்படையே இப்போ மதுரை, சென்னை எல்லா ஊர்களையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பூரா இன்னைக்கு ரீட்டைல் விங்ல ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. இதே மாதிரி அடுத்த கட்டமா டெக்னாலஜி விங். டெக்னாலஜி விங்ல நிறைய மாடல் தேவைப்படுது. அது குறிப்பா ஆரோமேட்டிக் வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறது
இன்னைக்கு குறிப்பாக ஏர்போர்ட்ல மட்டுமே பார்த்த விஷயம். ஏர்போர்ட்ல மட்டுமே பார்த்தது இன்னைக்கு இந்தியா பூரா கொண்டு நம்மளே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ற மாதிரி சென்னை அம்பத்தூர் எஸ்டேட்ல இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேக்டரியை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதோட பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு இளநீ வைக்கிற மாதிரி ஒரு மிஷின்லாம் இது வரைக்கும் மொத்த இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் உருவாக்கல. முதல் முறையை நம்ம தான் உருவாக்கணும். நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட சென்னையில் 7 மெட்ரோ ஸ்டேஷன்ல நம்ம வெண்டிங் மிஷின் வச்சிருக்கோம். இளநீ வைக்கிற மிஷினை நீங்க போனா பார்க்க முடியும். ஆர்டர் பண்ணது கூகுள் பே மூலம் பேமெண்ட் தான். இளநீ வந்து அப்ப இது எல்லாமே இன்னைக்கு அருமையான ஒரு பிராண்டிங்கா உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க இத்தனை இடங்கள்ல வந்து அந்த மிஷின், ஏன்னா இப்ப நேரடியாக ஒரு ஆள் உட்காந்து கடை வச்சிருக்கிறத விட அந்த பொருளை பூரா வேணுங்கிற அடிக்கட்டா வேணுங்கிற பொருளை ஆர்டர் போட்டு நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மிஷினை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு தேவைகள் வந்து இந்தியா பூரா வந்திருக்கு. அதே மாதிரி நமக்குன்னு சொந்தமா நம்மளோட ஓன் பிராண்டிங்ல டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நீங்க மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இன்னைக்கு உண்மையிலே பார்த்தா வீட்டில் யூஸ் பண்ற 10 பொருளை 8 பொருளை சைனா பொருளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சார் பொருளாதாரத்துல முன்னேற வர முடியும்? அப்ப நம்ம பொருட்கள் வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு நிறைய பிராண்டிங் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். கிரீன் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல இதுல ஏர் பியூரிஃபையர் வரைக்கும் எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஒரு 8 வகையான ப்ராடக்ட் இப்போ மார்ஜின் இருக்கு. இதுக்கு தனியாக கார்பரேட்டாவே சென்னையில் போட்டிருக்கோம். தமிழ்நாடு பூரா சின்ன சின்ன ஷோரூம்ஸ் நிறைய இது மாதிரி நம்ம உருவாக்க போறோம். லேட்டஸ்டா போன வாரத்தில் கூட சிவகங்கையில் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து அதை பிரான்ச்சை உருவாக்கி இருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா ஊர்களையும் தேவகோட்டை, காரைக்குடி, மதுரைன்னு எல்லா ஊர்களையும் வரப்போகுது. இதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானான்னு சொல்லி ஒரு 8 ஸ்டேட்ல இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி சேல்ஸ்ல இருக்கு. ஏறக்குறைய ஒரு 2000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியாக கிடவுன் எல்லாமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி சாஃப்ரான் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற பேர்ல 100% வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான பைரோலிசிஸ் பிளான்ட் வந்து இன்னைக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதுல இன்னைக்கு சென்னையில சோழிங்கநல்லூர், மாதவரம் 2 இடங்கள் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி அடுத்த கட்டமா நமக்குன்னு சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மதுரையில எல்காட் ஐடி பார்க்ல இன்னைக்கு அதுல மட்டும் ஒரு 300 பேர் ஒர்க் பண்ற மாதிரி அந்த கம்பெனி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது மாதிரி தொழில் வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து நம்ம எல்லா வாய்ப்புகளையும் படிப்படியா நம்ம கொண்டு வர போறோம். எய்ம் ஒண்ணுதான், தொழில் பண்றதுக்கு நிறைய பேர்ட்ட ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கான டெக்னிக்கல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. நிறைய பேர்ட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆனா நல்ல தொழில் பண்ணக்கூடிய தொடர்பு கிடைக்கிறது இல்ல. ஆனா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க முடியும்னா எல்லாரையுமே ஜெயிக்க வைக்க முடியும். இதான் நம்மளோட ஃபண்டமெண்டல். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் சலூன். ஏன்னா இது வந்து பெரிய அளவுக்கான தேவைகளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு பொறுத்த மக்கள் இளைஞர்கள் நிறைய விரும்பி வர ஜிம்ங்கிற விஷயம். ஆனா அவங்க விரும்புற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வைக்கிறது இல்லை. இன்னைக்கு சென்னையில பார்க்கலாம் சார், இந்த மாதிரி ஜிம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்ங்கிறது சென்னையில மட்டும் பார்க்கலாம். வேற எங்கேயும் நீங்க தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. சென்னை, கோயம்புத்தூர்லாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம வச்சிருக்க இடம் தெரியுமா? இந்த ஜிம் நம்ம இங்கே வச்சிருக்கோம், இளையாங்குடியில வச்சிருக்கிறோம். இளையாங்குடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பேரூராட்சி அந்தஸ்துல உள்ள ஒரு ஊரு. அந்த ஊர்ல இவ்வளவு பெரிய விஷயம் ஓடுமா சார்னு யோசிச்சு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா போட்ட முதல் மாசமே 280 சப்ஸ்கிரிப்ஷன் ஒரே நாள்ல. இன்னைக்கு டைம் கொடுக்க நம்மளால முடியல. அப்ப இளைஞர்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பை யாரும் இது வரைக்கும் உருவாக்கி கொடுக்கலங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி 2வது பாருங்க, காரைக்குடியில் ஒரு ஜிம் உருவாக்கணும். அதுவும் நல்ல டிமாண்ட் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இப்ப தமிழ்நாடு பூரா அடுத்த கட்டம் உசிலம்பட்டி, அருப்புக்கோட்டை நிறைய ஊர்களில் நம்ம அதை கொண்டு வர போறோம். இதே மாதிரி அடுத்த கட்டமா கட்ஸ் அண்ட் கோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சலூன் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு பிராண்டிங் இதை விரும்பி போறாங்க. ஆனா என்னன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ நேச்சுரல்ஸ், கிரீன் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போனா லோக்கல்ல 100 ரூபாய்க்கு முடி வெட்டினா அங்கே போனா 300 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா சொல்லுவாங்க. நிறைய பேர் அதுக்கு பயந்து யாரும் போக மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம பிராண்ட்ல இதே மாதிரி ஷோரூம் சென்னையில 3 இடங்களை உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாத்துலயுமே அதே அளவுக்கு ஹைடெக்கா இருக்கும். ஆனா காஸ்ட் லோக்கல் சலூன்கள் இருக்கிற அதே காஸ்ட் தாங்கும் போது நிறைய பேர் விரும்பி ஒரு இடமா மாறுது. இதுலயும் ஆள் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிறக்காண்டி இதுக்கு என்ன பண்ண போறோம், ஒரு ட்ரைனிங் அகாடமி வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் சைட்ல நம்ம உருவாக்க போறோம். ஸோ இதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இதுக்கு தேவையான எல்லா மேன் பவரையும் எங்கிருந்து சார் எடுக்க போறோம்? நல்லா படிச்சவங்க, நல்ல நாலேஜ் நாட்கள் நமக்கு இருந்தா நல்லது அப்படிங்கிற முறையில எஜுகேஷன் விங்கும் நம்மளே செயல்படுத்தும். அந்த எஜுகேஷன் விங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மகிட்ட ஸ்கூல், கேட்டரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்டிசம் ஸ்கூல் எல்லாமே ரன்னிங்ல இருக்கு. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்லாந்து நாட்டோட கல்வி முறையை தமிழ்நாட்டில் முதல் முறையா அறிமுகம் செஞ்ச பள்ளி நம்மளோட விஸ்டமில் ஸ்கூல் தான். ஸோ அன்னைக்கு மதுரையில 1, விருதுநகர்ல 1, திருச்சியில 1, சிவகாசியில 1 நடந்துகிட்டு இருக்கு. wisdomelschool.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க இதை பத்தி எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு விளம்பரம் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். இப்ப எல்லா தியேட்டர்ஸ், டிவி எல்லாம் வரப்போகுது, நீங்க பார்க்கலாம். கற்க கசடர கற்க வாவா சிறகடிக்க மாறா விதிகளை மாற்ற மாற்றங்கள் தாழ்த்திறக்க கண்ணில் எரியும் அந்த மின்னல் போல ஒரு எண்ணம் அறிந்து கொள்ள தேட தேடியே உந்தன் கரம் பிடித்து உன்னுள் வழிவகுத்து உன்னை அறிய செய்யும் பாடசாலையே பாகை சூடவே வானில் ஏறவே பாதை பிறக்கிறதே வரும் காலம் திறக்கிறதே நம் தேசம் ஒளி பெறவே நாளைய உலகில் சரித்திரம் படைக்க
கற்க காசடர கற்க. Wisdom Wealth International School. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க அதுவும் நல்ல ஐசிசி பேட்டர்ல ILP மெத்தட்ல நடத்தக்கூடிய ஸ்கூல் அன்னைக்கு இருக்கு. குழந்தைங்க எல்லாமே அவங்களே செஞ்சு கத்துக்கிற மாதிரி ஒரு கல்வி முறை தான் இந்த ஸ்கூல்ல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது இன்னைக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 4 இடங்களை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இதே மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். இதே மாதிரி அடுத்த கட்டமா நம்மகிட்ட 18 ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஹோட்டல் தேவையான மேன் பவர் எங்க சார் எடுக்க போறோம்? அதுல நமக்குன்னு சொந்தமா ஒரு கேட்டரிங் காலேஜ் விருதுநகர்ல ஒன்று, கொடைரோட்ல ஒன்று வச்சிருக்கோம். இங்க படிக்கிறவங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியும். இதே மாதிரி அடுத்த கட்டமா இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துருச்சு, அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு, ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு. அப்ப இதுக்கு தேவையான என்ஜினியர்ஸ் எங்க சார் எடுக்கிறது? நமக்குன்னு சொந்தமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் மதுரையில மேலூர் ரோட்ல வைகை இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சொந்தமா வச்சிருக்கிறோம். அதுல இவ்வளவு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான காலேஜ் நடத்திட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பாதிச்ச குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு பள்ளி வந்து மதுரை நடத்திட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதல் முறையா இன்னைக்கு டாக்டர் சிமோஜி அப்படிங்கிற ஜப்பான் நாட்டுல இருந்து வர வச்சோம். என்ன காரணம்? இவர் ஒருத்தர் தான் உலகத்திலே ஆட்டிசம் குறைபாடு அறுவை சிகிச்சை மூலமா குணப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்ச உலகத்தோட முதல் டாக்டர். இப்படிப்பட்ட டாக்டரோட லீடிங்ல தான் இன்னைக்கு அந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேயே ஒரு நல்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அடைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி எல்லா தகவலையும் நீங்க kenmaxmedical.com விஷயத்துல போய் பார்க்க முடியும். அடுத்த கட்டமா லா காலேஜ் இன்னைக்கு சிவகங்கையில் ஒன்று, விருதுநகர்ல ஒன்று, ஒரு 5 லா காலேஜ் துவங்குறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் கூடிய சீக்கிரம் நீ கண்மணி பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் நம்ம சாதிச்சிருக்கிற விஷயங்கள். அப்போ இவ்வளவு தொழில் பண்றமே சார், இது எல்லாத்துக்கும் பேசிக்கான ஐடியா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட பொறுத்தவரை கையில இருக்கிற முதலீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்னா ரியல் எஸ்டேட். ஆனா அந்த ரியல் எஸ்டேட்ல அந்த வளர்ச்சி வரணும்னா எப்ப சார் வளர்ச்சி வரும்? அங்கே ஒரு ஸ்கூலோ, காலேஜோ, ஹோட்டலோ, ஒரு ஃபேக்டரியோ ஏதாவது அந்த ஏரியால வந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற லேண்டோட மதிப்பு கூடும். ஆனா இங்க ஹெல்த் ஒரு ஸ்கூல் காலேஜ்ல எப்ப சார் ஃப்ரீ சீட் கொடுக்க முடியும்? இடம் வாங்குறதுக்கே கோடிக்கணக்கில் வாங்கி பில்டிங் கட்டுறது கோடிக்கணக்கில் செலவழிச்சாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி அவரால் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியும்? இல்ல காஸ்ட் எப்படி அவரால் குறைக்க முடியும்? மருத்துவத்தை எப்படி இலவசம் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனா அதே ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பெரிய தொழில் பண்ணி அதுக்குள்ள இதை இணைக்கும் போது இதுக்கு லாபம் வரும், இதை வச்சு இதுக்கு வளர்ச்சி வரும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி தான் நம்ம ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை உருவாக்க ஆரம்பிச்சோம். ஸோ நமக்கு பேசிக் ஐடியாவே ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உருவாக்கி அதுக்குள்ள இந்த எல்லா தொழிலையும் கொண்டு வர்றது மூலமா ஒரு பக்கம் சொத்தோட மதிப்பும் கூடும், இன்னொரு பக்கம் அந்த தொழில சொத்துல கிடைக்கிற லாபத்தை வச்சு இந்த தொழிலை பூரா உருவாக்கும் போது நிறுவனத்துக்கு நிறைய அசைய சொத்துக்கள் உருவாகும். இதான் சார் ஒரு ஃபண்டமெண்டலே. இதுல கஸ்டமரும் வளருவாரு, கம்பெனி 100 மடங்கு வளரும். இந்த அடிப்படையில தான் நம்ம ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சோம். ஆனா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்னா, போடுற சொத்து விற்கணும். அப்ப விற்கணும் அப்படின்னா எப்ப சார் இருக்கும்? விலையை குறைச்சா தான் விற்க முடியும். ஆனா விலையை நிறைய பேரால குறைக்க முடியல. காரணம் என்ன? ஏன் அவங்களால டெவலப் பண்ண முடியல? ஏன் விலையை குறைக்க முடியலைன்னா, மற்றவங்க பண்ற ரியல் எஸ்டேட்டுக்கும் நம்ம பண்ற ரியல் எஸ்டேட்டுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் பாருங்க 4-வே ட்ராக் மேல வந்து ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் ஒரு அதிகபட்சம் ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அப்ப ஊரை ஒட்டி எடுக்கும்போது கண்டிப்பா விலை கூட தானே இருக்கும். விலை கூட வச்சு வாங்கும்போது விலை கூட வச்சு தான் விற்க முடியும். அப்ப ஒரு பிளாட்டை 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க முடியாம ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன சிந்திச்சோம்னா, ஊரை ஒட்டி சைட்டை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு 5.5 கிலோமீட்டர் அவுட்டருக்கு வந்தோம்னா இதே காசை வச்சு அதிகமான இடத்த வாங்கலாம். ஏன்னா அவுட்டர்ல வாங்கும்போது விலை கம்மியா இருக்கும். அப்ப வாங்குற விலை கம்மி அப்படிங்கிற விற்கிற விலையும் கம்மி தானே. இப்போ இவர் வந்து ஒரு 4 சென்ட் இடத்த ஒரு 15 லட்சம் விற்கிறாருன்னா அதே பிளாட் நம்ம 5 லட்சம் கொடுத்தோம்னா வாங்க மாட்டாங்களா? ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கேப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் தேடி வரக்கூடிய இடமா மாறும். ஆனா மக்கள் வந்து எல்லாம் பயப்படுறது என்னன்னா, கம்மியான விலைக்கு வாங்கி நாளைக்கு வளராம போச்சுன்னா என்ன பண்றது? நிறைய பேருக்கு அதான் பயம். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, சார் மற்றவங்கள மாதிரி வளர்ச்சிங்கிறது ஒரு ஸ்கூலோ காலேஜோ 2 கிலோமீட்டர்ல இருக்கு 3 கிலோமீட்டர்னு சொல்றதுக்கு நாங்க இல்லை. நம்ம என்ன சொன்னோம்னா, 500 ஏக்கர் சைட் நாங்களே போடுறோம், நீங்க வந்து சொத்துக்களை வாங்குங்க. வாங்கும்போது அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள நாங்களே ஸ்கூலு காலேஜ் ஹோட்டல்னு எல்லாத்தையும் படிப்படியா கொண்டு வந்துடும். அப்ப இவ்வளவு வளர்ச்சி வரும்போது சொத்தோட மதிப்பு கூடுமா குறையுமா? நிறைய பேர் கொடுத்த அப்ரிசியேஷன் என்ன சார், இந்த மாதிரி வளர்ச்சியை மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சொத்தோட மதிப்பு பல மடங்கு உயரும் சார். இதான் நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ண விஷயம். அப்ப இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது, நிறுவனத்துக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சோம். அப்ப இது மாதிரி எங்கேயாவது பண்ணிருக்கோமா? இன்னைக்கு 8-9 ப்ராஜெக்ட் மேல அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நீங்க விருதுநகர்ல நம்ம பண்ணிருக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நீங்க அதை பத்தி நான் சொல்றேன். மற்ற ப்ராஜெக்ட்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் நேரில் வந்து பாருங்க. இன்னைக்கு விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரிக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நடுவுல ஒரு 500 ஏக்கர் ப்ராஜெக்ட். இந்த 500 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உள்ளே வந்து ஹோட்டல், பெட்ரோல் பங்க், ஸ்கூல், காலேஜ்னு எல்லாமே கட்ட போறேன்னு சொல்லி வெறும் பிளாட்டுகளா போட்டு வித்தோம். அப்படி பிளாட்டுகளா போடும்போது பார்த்தா வெறும் பொட்டல் கடை கடந்த இடம். இன்னைக்கு 15 ஏக்கர்ல ஸ்கூல் வரப்போது வெறும் ஃபென்சிங் மட்டும் தான் போட்டு காமிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த இடம் எப்படி வளர்ந்துருக்கு மாறி இருக்குங்கிறத
ஜஸ்ட் நீங்களே பாருங்க அந்த இடத்தோட மாற்றத்தை. இதே மாதிரி பக்கத்துல பாருங்க சிப்காட் வேற சாங்ஷன் இருக்கு பக்கத்துல. அது ஒரு 2540 ஏக்கர்ல. அது மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஒன்று கட்டி முடிச்சு அதுவும் ஓப்பன் பண்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவ்வளவு பெரிய வளர்ச்சி. அப்ப நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் நான் ஒண்ணு வீடு கட்டுறதுக்கு வாங்குற சொத்தை கண்டிப்பா இருக்கிற ஒரு சொந்த பந்தங்க நிறைய வாங்கி போடலாம். ஆனா ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வளர்ச்சி தரக்கூடிய இடங்களை பார்த்து வாங்கி போடுங்க. அப்ப நீங்க சொத்துக்களை மட்டும் வாங்குங்க, வளர்ச்சியை கொண்டு வரல நாங்க பாத்துக்கிறோம். அப்ப 2 பேருக்குமே லாபகரமான விஷயம் மாறும். அன்னைக்கு வெறும் 62,500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பிளாட் இன்னைக்கு ஏறக்குறைய 7,60,000 மாறி இருக்குன்னா அது ஏறக்குறைய 8 ஆண்டுகள்ல 13 மடங்கு உயர்வு. அப்ப இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நம்ம சொத்தை தவிர வேற எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இதுல இருக்கு. இதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல மொரை சிட்டி, அந்த மொரை ஏர்போர்ட் இப்ப பாக்குறீங்க. இதே ஏர்போர்ட் பாருங்க அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடியும் போது இப்படி மாறி இருப்ப வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இதான் அதோட ஹை கிளாஸான என்ட்ரன்ஸ். உள்ளே ஒரு ஷாப்பிங் மால் கட்டி முடிக்கும் போது இதே மாதிரி வரப்போகும்னு சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி பின்னாடி ஒரு 200 பெட்ல ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போறோம். இப்ப அடுத்து பாருங்க உள்ளே 400 பிள்ளைங்க படிக்கிற மாதிரி பிபிஎம் குளோபல் ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறுவனத்தோட விசிபிள் ஸ்கூலும் உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. மீட்டிங் ஹால், தனி வீடு, தொகுப்பு வீடு, அபார்ட்மெண்ட் 400 குடும்பம் இன்னைக்கு சைட்ல வந்துருச்சு. 2012 யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது வித்த விலை வெறும் 2.5 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கு இவ்வளவு வீடுகள் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஸ்மார்ட் சிட்டியா இன்னைக்கு பாதாளச்சாக்கடை வரைக்கும் எல்லாமே போட்டாச்சு. இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி பெரிய பெரிய வீடுகளா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல சதுரடி 2000 ரூபாய். அப்ப அவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 30 லட்சம் ரூபாய் அதோட பிளாட் மதிப்பு ஓரளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கு. இதே மாதிரி மதுரை டு சிவகங்கை ரோட்ல சங்கீத் கார்டன் மதுரை அப்படிங்கிற பேர்ல ராஜா இன்ஜினியரிங் காலேஜ், லட்சுமி ஸ்கூல்ஸ் எல்லாம் உள்ள இடம். அங்கேயும் ஒரு சதுரடி 600 ரூபாய்க்கு பிளாட் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நேர்ல பார்த்து வேணுங்கிற பிளாட்டை நம்ம வாங்கி போடலாம். இதே மாதிரி மதுரை சுவர்ணபூமி, மதுரை டு நத்தம்போடி ரோட்ல அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குறோம்ல மலை, அந்த மலையோட அடிவாரம் நம்ம சைட்டுக்குள்ள போய் தான் நீங்க அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கே போக முடியும். ஒரு கிரவுண்ட் 10 லட்சம் ரூபாய். இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நம்ம நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி லேட்டஸ்டா தஞ்சாவூர் டு திருச்சி 4-வே ட்ராக் மேல சாஸ்தா யூனிவர்சிட்டிக்கும் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி நடுவுல ஒரு ஹை கிளாஸான ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டு இருக்கோம். லாக்டவுன் முடிஞ்சோன்னா அதுவும் பத்திரப்பதிவு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதையும் நீங்க ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்கலாம், எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத. உள்ள போற நேரத்தை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ்நாடு பூரா இன்னைக்கு ஒரு 27 ப்ராஜெக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரில் வேணும் பார்த்து வேணுங்கிற ப்ராஜெக்ட் மேலே சில சொத்துக்களை வாங்கி வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நான் நேரடியாக வர்றேன், பிளாட்டுகளை பார்க்குறேன், பிடிச்ச பிளாட்டில் வாங்குறேன். பியூர்லி கஸ்டமர் அந்த லெவலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இதோட வாய்ப்புகள் முடிக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டமா நான் இவ்வளவு பெரிய தொழிலா இருக்கேன் சார், நல்ல தொழிலா இருக்கு, நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நான் இதை வெறும் கஸ்டமரை மட்டும் உள்ள வராம நானும் ஒரு பார்ட்னரா டிராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சேல்ஸ் பண்ற ஆளும் உள்ள என்ட்ராக முடியும்,
நிறுவனத்தோட நீண்ட காலம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நீங்க பார்ட்னரா வந்துகிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நம்ம என்ன எப்பவுமே பார்ட்னரா ஒருத்தர் உள்ள வராருன்னா அவருக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கம்பெனி கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் அவங்க மத்தவங்களோட நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க சேல்ஸ்ல, டெவலப்மெண்ட்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி கிளைண்ட்டுக்காக நம்ம லீவ் ஸ்மார்ட் சிட்டி நெல்லை அப்படிங்கிற பேர்ல திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உள்ளேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இப்போ இமிடியேட்டாவே நம்ம இப்போ டிடிசிபி அப்ரூவ் ரெடியா இருக்கிற இடம் உடனே பத்திரப்பதிவும் பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கரங்கோயில் ரோடு, இன்னொரு பக்கம் நம்ம விருதுநகர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த 4-வே ட்ராக் ரெண்டுக்கும் கவர் பண்ற மாதிரி ஒரு இடம் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஒட்டி உள்ள காம்பவுண்டில் ஒட்டி உள்ள இடம் தான் இந்த இடம். நம்ம இடம் நல்லா செம்மண் பூமி, ஆல்ரெடி ஒரு 6000 வீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். அதுல 2000 பிளாட்டுகள் மட்டும் நம்மளோட பார்ட்னர்ஸ்க்காக நம்ம எடுத்து வைக்கிறோம். இதுல பார்ட்னர்ஷிப்னா என்ன மாதிரி சார் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எப்பவுமே கம்பெனி சில ப்ராஜெக்ட்ல 40% கொடுக்கும், சில ப்ராஜெக்ட் 50% கொடுக்கும், ஒரு சில ப்ராஜெக்ட் 100% கூட ப்ராஃபிட் இருக்கும். அது எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எடுத்துக்கிட்டா 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் கஸ்டமர் புக் பண்ணா அவருக்கு 15 லட்ச ரூபா ரேட்டு, அவர் 10 போட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஆனா அவரே நீங்க பார்ட்னரா உள்ள வர்றீங்க, மத்த பிளாட்டுகளை விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இதுல நிறுவனம் என்ன செய்யுதுன்னா 48% டிஸ்கவுண்ட் காஸ்டா அவர் கொடுக்கும். இப்போ எடுத்துக்கிட்டா 15 லட்சம் கட்டி அந்த பிளாட்டை நம்ம கிரையம் பண்ணிக்கிறோம். அதுல 48% ஒரு 7,20,000 நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஒரே நாள்ல வாங்க முடியுமா? ஒரே நாள்ல கொடுத்தா திரும்ப ஆஃபீஸ் போக மாட்டோம். அப்ப நம்ம என்ன கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் மாதம் சைட் விசிட் மீட்டிங்லாம் வந்துட்டு போறதுக்கான டிராவலிங் அலவன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாசம் ஒரு 15,000 என்ன செய்யலாம் அவர் கிளைம் பண்ணிக்கலாம் தாராளமா. அவர் எதுக்கு இந்த கிளைம் கொடுக்குறோம்? அவர் 15,000 வாங்கி பையில வச்சு வீட்டுக்கும் போகலாம், போனா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு பதிலா அந்த 15,000 செலவழிச்சு ஒரு சைட் விசிட்டோ மீட்டிங்ல ஆள்லாம் கூட்டு வர்றாரு அப்படின்னா, வர்ற நண்பர்களுக்கு சைட்டு பிடிச்சி வச்சு அவங்க வாங்குவாங்கல்ல, அதுக்கு உண்டான கமிஷனே அவர் வாங்கிக்கலாம். ஸோ அதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். அப்போ வருமானமும் கிடைக்கும், அதே சமயத்துல சொத்தும் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ற விதமா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. விருப்பப்படுறவங்க இதை பயன்படுத்த முடியும். இல்ல எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு பிளாட் கொடுத்து வாங்க முடியாது சார், ஆனா புக் பண்ணி வச்சுக்கிறேன், நல்ல பிளாட் பிடிச்சா கிரையம் பண்ணிக்கிறேன், இல்ல கை மாத்தி விட்டு வேற ப்ராஜெக்ட் வாங்கிக்கிறேன் சார், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தூத்துக்குடியில ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து போர் சிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல 6 லட்சம் முடியாது அப்படின்னா மூலக்கரப்பட்டியில ஒரு 3 லட்ச ரூபாய் பிளாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் புக் பண்ணி வச்சுக்கிறோம். பிளாட் பிடிச்சா பிளாட் கிரையம் பண்றோம், பிடிக்கல அப்படின்னா யார நண்பர்கள் அன்னைக்கு வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட கை மாத்தி விட்டுறலாம் சேல்ஸுக்கு. அப்ப இது மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ன செய்யறோம், உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி என்னால மொத்தம் பணம் கட்ட முடியல சார், இப்ப நிறைய பேர் கொரோனா சிக்கலா இருக்கிறதுனால எனக்கு சொத்து வாங்கன்னு ஐடியா இருக்கு சார், ஆனா எனக்கு மொத்தமா கட்ட முடியாது அப்படின்னா மாதம் சேமிக்கிற மாதிரி ட்ரீம் சிட்டி அப்படிங்கிற பேர்ல மினிமம் ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணலாம். 5,000, 6,000, 8,000, 10,000 ஸ்டார்ட் பண்ணலாம். 48 மாதங்கள் வந்து அவர் அசட்டுக்கான பேமெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. 11 மாசம் ஸ்டார்ட் ஆகும் போதே அவருக்கான பிளாட்டுகள் வந்து புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க, பதிவு ஆரம்பிச்சிடலாம். விருப்பப்படுறவங்க பதிவு பண்ணுவாங்க. இல்ல அப்படி சார் எனக்கு ஒரு நான் முழு பேமெண்ட் கட்டுறேன் அப்படின்னா முழுசா 48 மாசம் அவர் கட்டுவாரு. அவர் கட்டுறது ஒரு 10,000 மணி கட்டுறா ஒரு 4 லட்சம் மணி நேரம் கட்டியிருப்பார். ஆனா நிறுவனத்தோட சொத்தை வாங்குறாருன்னா, சார் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணாம், நான் பிடிச்ச மாதிரி ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா 48 மாசம் கட்டி முடிச்சு வெயிட் பண்றாரு, நல்ல ப்ராஜெக்ட் வருதா. ஆனா அவர் என்ன வாய்ப்புனா, அவர் கட்டினது 4 லட்சம் மணி நேரம் தான் இருக்கும், ஆனா அவருக்கு ஒதுக்குற சொத்தோட மதிப்பு 10 லட்சமா இருக்கும். அப்ப இதுல என்ன லாபம்னா, அந்த ப்ராஜெக்ட்ல கம்பெனி கிடைக்கிற லாபத்தை பூரா இவர் என்ஜாய் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ 480 நம்ம கட்டும், ஆனா வாங்குற சொத்தோட மதிப்பு 10 லட்சம் ஆயிரும். இல்ல சார் இதுல நானே கன்சல்டன்டா இருக்கிறேன், எனக்கு சொத்து வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்க நண்பர் ஒருத்தருக்கு இதே மாதிரி கட்டியிருக்கிறா, அவர் சொத்து வேணாங்கிறாரா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 10 லட்சம் சொத்தை நீங்க வாங்குங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்ட்ட நீங்க வித்துருங்க, அதுல 2 லட்சம் லாபத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். ஸோ எல்லா நேரங்கள்லயுமே இந்த தொழில் பண்றவங்களால மட்டும்தான் சார் இந்த அளவுக்கு வருமானத்தை எடுக்க முடியும். வேற எந்த தொழிலும் இந்த அளவுக்கு வருமானத்தை எடுக்க முடியாது. இதுக்கான ஒரு வாய்ப்பா ட்ரீம் சிட்டி உருவாக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ங்கிறது கண்டிப்பா சொத்துல மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அவ்வளவு பெரிய வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ இதே நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஸோ நான் கடைசியா சொல்லி முடிக்கிற விஷயம் தான், இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கே சார், எனக்கு தொழிலும் பிடிச்சிருக்கு, சொத்துக்களும் பிடிச்சிருக்கு, ஆனா என்னால மொத்தமா தான் சார் கட்ட முடியல அப்படின்னு யாராவது யோசிச்சோம்னா, அதுக்கு ஃபைனான்சியல் சர்வீஸ் பண்ற விதமா ஒரு மாதம் சேமிப்பை ஊக்குவிக்கிற விதமா இன்னைக்கு ஆரோ சீட். ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீட்டு நிதிகள் சட்டம் 1982 உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சிட்டு ஆக்ட்ல பதிவு செஞ்ச நிறுவனங்கள் வந்து அத்தரைஸ்டு கம்பெனி. இப்ப நம்ம வந்து அத்தரைஸ்டு கம்பெனியா அதுல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல நம்ம என்ன சார் செய்யலாம், ஒரு ஆள் வந்து ஒரு மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு 20,000 மட்டும் அவரால் எடுத்து வைக்க முடியும்னா என்ன பண்ணலாம், 2 வருஷம் சிட்ல ஒரு மெம்பரா சேரணும். மாதம் 20,000 சேமிக்கிறார். சேமிச்ச பணம் 2 வருஷம் முடிச்சு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த அமௌண்ட் எடுத்து செலவழிச்சிடாம அதை எடுத்து அப்படியே ஒரு நல்ல சொத்தை வாங்கி போறாரு. இப்படி மட்டும் யோசிக்க முடியும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கிடைக்கும், 50,000 சம்பளம் ஒரு 20,000 சேர்க்கிறாரு, 2 வருஷம் சேர்க்கிறாரு, அதை வச்சு ஒரு சொத்து வாங்குறாரு. இப்ப அவர் கையில 30 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணாருன்னா, முதல்ல பார்த்தோம்ல சேமிப்பு பொருளாதாரம், மாதம் சேமிக்கணும், சொத்து வாங்கி போடணும், ஃபியூச்சர் தேவைக்கு அதை வித்துட்டு செய்யணும். அப்ப கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு பேர் தான் சேமிப்பு பொருளாதாரம். அப்ப அந்த மாதிரி செஞ்சாருன்னா 30 வருஷத்துல அவர் கையில 15 சொத்துக்கள் இருக்கும். அந்த 15 சொத்துக்களோட சராசரி மதிப்பு எவ்வளவு தெரியுமா இருக்கும், அழகா ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. மாதம் 20,000 சேர்க்கிறாரு, சேமிப்புக்கு வளர்ச்சி வெறும் 15% வைப்போம். 30 ஆண்டுகள்ல வாங்கப்பட்ட 15 சொத்துக்களோட மதிப்பு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்வளவு மாறுது பாருங்க, 11 கோடியா மாறுது. 11 கோடி ரூபா தேவை இருக்குன்னா, அழகா 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளை படிப்பு செலவு, கல்யாண செலவு, வீடு கட்டுறது எல்லாம் முடிச்சா கூட ஒரு 4-5 கோடி பணத்தை கையில அவர் சேமிப்பா உருவாக்க முடியும். இவ்வளவு பெரிய வாய்ப்பு இதுல உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல பாருங்க 11 கோடி அவர் வளர்ச்சி சார்,
ஆனா 11 கோடி வளர்ச்சி அடையிறதுக்கு அவர் 30 வருஷம் சேர்த்த பணம் எவ்வளவு தெரியுமா? 72 லட்சம் தான். எப்பவுமே சேர்க்கிற பணத்தை நீண்ட காலத்துக்கு விட்டு வச்சா தான் அது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இதுல 1 லட்ச ரூபா சிட்டு, 2 லட்ச ரூபா சிட்டு, 25 லட்சம் வரைக்கும் சிட்டுகள் இருக்கு. நம்மளால மாதம் மாதம் என்ன சேமிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். ஸோ கடைசியா நான் சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம், இவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கிற நிறுவனத்தை நான் எதுக்கெல்லாம் சார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா ஐடியாஸும் பார்த்துட்டோம். ஆனா இப்ப நம்ம நிறுவனம் எந்த வகையில ஸ்ட்ராங், நான் இதை ஏன் சார் நான் தனியா பண்ணக்கூடாதா, ஏன் நான் நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணணும், ஏன் ஒரு டீமா நான் சேர்ந்து தனியா பண்ண இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம எந்த வகையில ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில் நம்பி களத்துல இறங்கியிருந்தோம்னா, நீங்க பாருங்க சூப்பர் மார்க்கெட் பூரா மூட சொல்றாங்க, இருக்கிற ஜிம்மை பூரா மூட சொல்றாங்க அப்படின்னா ஒரு 2 மாசம் தொழில் இல்லாம இருந்தா மத்தவங்களை சமாளிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனா நமக்கு ஒரு ஜிம்மு, ஹோட்டல் இதெல்லாம் மூடி இருந்தா கூட ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை, லாஜிஸ்டிக்ஸ் அதை விட 5 மடங்கு வேகத்துல போய்கிட்டு இருக்கு, இருக்கா இல்லையா? அது மாதிரி சொத்து வாங்குறதுங்கிறது, இப்ப பிளாட் விற்கலைன்னா கூட வாங்குற ஏக்கரோட மதிப்பு முதல்ல 30 லட்சம் சொன்னாலும் இப்ப 10 லட்சம் வந்து கேட்கறாங்க. அப்ப பர்ச்சேஸ்ல நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில ஒரு தனிப்பட்ட முறையில பண்ணும்போது பெரிய வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய டீமா பண்ணும்போது, அதுவும் பல தொழில்கள் நம்ம கையில இருக்கு. அதுல ஒரு தொழில் ஃபெயில் ஆனா கூட மிச்ச தொழில் வச்சு நம்ம மீண்டு வர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒரு கிளை, ஒரு பிசினஸ் வச்சு நம்மள பல கிளைகளை உருவாக்குறோம், பல திட்டங்களை உருவாக்குறோம். அதுல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனா கூட இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சு நம்ம மீண்டு வர முடியும். இதுதான் சார் நம்மளோட வளர்ச்சிக்கான காரணம். நம்ம வலிமையா இருக்கிற காரணமும் இதுதான். நம்ம எதையும் ஒண்ணு நம்பி களத்துல இறங்கல. இவ்வளவு பெரிய வாய்ப்பை தனி ஆளா உருவாக்க முடியாது. பல பேர் ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் உருவாக்க முடியும். பெரியவங்க அன்னைக்கே சொல்லியிருக்காங்கல்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது. அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் சாத்தியமா இருக்கா வந்து நேர்ல பாருங்க. அதுக்கப்புறம் தாராளமா நீங்க இந்த முடிவை எடுக்க முடியும். கடைசியில ஃபியூச்சர் பிளானிங் எப்படி சார் பண்றது? இதான் சார் அந்த டேபிள். வீட்டில் உள்ள குழந்தைங்களோட பேர் எழுதுங்க. அந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வி, கனவு இல்லம், திருமணம், ஓய்வு காலம் அந்த டேபிள் அப்புறம் கரெக்டா போடுங்க. இப்ப அந்த குழந்தைகளோட கரண்ட் ஏஜை போடுங்க. இப்ப எடுத்துக்காட்ட பெண் குழந்தைக்கு வயசு 4, அந்த குழந்தை வந்து 17 வயசுல காலேஜுக்கு வருவாங்க. இன்னும் கையில மிச்சம் இருக்கிறது 13 வருஷம் மிச்சம் இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த குழந்தைய படிக்க வைக்க 10 லட்ச ரூபா ஆகும்னா 13 ஆண்டுகள் கழிச்சு அது 43 லட்சமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே 4 வயசு குழந்தை 23 வயசுல கல்யாணத்துக்கு வர்றாங்கன்னா இன்னும் 19 வருஷம் மிச்சம் இருக்கு. அப்ப இன்னைக்கு 15 லட்சத்துல முடிக்க முடியற கல்யாண செலவு இன்னும் 19 வருஷம் கழிச்சு அது 1.4 கோடியா மாறுன்னு பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயுமே பிள்ளைங்களோட உயர்கல்வி, திருமணம், வீடு கட்டலாம் ஒரே நாள்ல வராது. ஒரு 13 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கழிச்சுதான் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு 1 கோடியில முடிய வேண்டிய தேவை நாளைக்கு எவ்வளவு மாறுது? 9 கோடியா மாறுது. ஆனா 9 கோடி ரூபாய் தேவை வந்துருச்சுல, இவர் 11 கோடி உருவாக்கி வச்சிருந்தா பயப்பட போறாரா? இதான் சார் பார்க்க போறோம். இப்ப இவரோட அனைத்து தேவையும் அவர் அடையணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இப்ப அவருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. 9 கோடி ரூபாய் தேவை. நீங்க 12% விலைவாசியை போட்டு பார்த்தா இன்னைக்கு 1 கோடியில முடிக்க வேண்டியது நாளைக்கு 9 கோடியா மாறுது. ஆனா அந்த 9 கோடிய அவர் என்ன பண்றாரு? நான் 7% வளர்ச்சியில பேங்க், போஸ்ட் ஆபீஸ் வச்சுதான் அடைய போறேன்னு சொன்னாருன்னு வச்சுங்க. அவருக்கு 7% மேல வளர்ச்சி கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்ப அவர் என்ன சார் செய்யணும்? உழைச்சு 2.25 கோடி ரூபாய் அளவுக்கு என்ன செய்யணும்? பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கணும். அப்படி போட்டா தான் அது 7% வளர்ந்து அவருக்கு தேவையான 9 கோடியை கொடுக்கும். அதுக்கு பதிலா நான் தங்கத்தை வச்சு அடைய போறேன்னு சொன்னாருன்னு வச்சுங்க. உழைச்சு 9% என்ன செய்யணும்? வளர்ச்சியில தங்கத்துக்கு அதுக்கு மேல கிடைக்காது. தங்கமா காயினாவோ பாண்டாவோ வாங்கி வச்சாருன்னு வச்சுங்க. இப்ப இன்னைக்கு கோல்டு பாண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க, 4500 போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி வளர்ந்தா கூட 9% மேல அது வளர்ச்சி வராது. அதுவும் 1.5 கோடி நீங்க போட்டு வச்சாதான் 9 கோடியா மாறும். ஆனா அதே நேரத்துல இந்த 9 கோடியை நல்ல சொத்துக்கள் மூலமா, தொழில்கள் மூலமா என்னால அடைய முடியும்னா 20% எதிர்பார்க்க முடியும். அப்படி 20% வளர்ச்சியில உங்களால வளர்ச்சி அடைய முடியும்னா உங்களுக்கு கையில எவ்வளவு இருந்தா போதும்? 28 லட்சம் இருந்தா போதும். இதான் அழகா சொல்லுவாங்க. பொருளாதாரத்தை நல்லா கத்துக்கிட்டவர் 28 லட்சத்துல முடிக்கிற விஷயத்த அந்த பொருளாதாரத்தை கத்துக்காதவர், அந்த முயற்சி எடுக்காதவர் 2.25 கோடியை வச்சு கூட அடைய முடியாம இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள புரியுதா? நம்ம ஏன் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் இல்லைன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல இப்ப பிரச்சனை இல்ல. சம்பாரிச்ச பணத்தை எந்த இடத்துல வச்சா எவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும்னு யாருக்கு தெரியுதோ அவங்க பணக்காரங்க, யாருக்கு தெரியலையோ அவங்க ஏழைங்க. இதான் சார் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம 1.5 மணி நேரமா உட்கார்ந்து எதுல செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவா கத்துருக்கிறோம். இந்த மீட்டிங்கோட பர்பஸ் வந்து இது சரி இது தப்புன்னு சொல்றது பர்பஸ் இல்ல. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனா எதை எதுக்கு பயன்படுத்தணும்? நீண்ட கால தேவைகளுக்கு நல்ல சொத்துக்களையோ தொழில்களையோ பயன்படுத்துங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஏதாவது செலவுக்கு தேவையா அதை பேங்க்ல வச்சுக்கோங்க. ரொட்டேஷனுக்கு தேவையா தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. இறந்து போனா கிளைம் கிடைக்கணுமா ஒரு பாலிசி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க பயன்படுத்தினா எதுவுமே தப்பு இல்லை. அதுக்கு பதிலா நான் என்னோட 20 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாண செலவுக்கான பணத்தை போய் நான் பேங்க்ல டெபாசிட் போட போறேன், இன்சூரன்ஸ் கம்பெனியோட போட போறேன்னு போனீங்கன்னா இது கண்டிப்பா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்காது. இது மாதிரி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றியை
மாற்றி கொடுக்கும். ஸோ இதான் இந்த மீட்டிங்ல கவனிச்ச விஷயம். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நல்ல சொத்துக்கள் வாங்கி வச்சா வளர முடியுமா? நல்ல சொத்துக்கள் வாங்கணும்னு தோணுதா? நேரம் வாங்க, போட்டிருக்க எல்லா ப்ராஜெக்டையும் பாருங்க. எது நல்லா வளரும்னு தோணுதோ அதில் தாராளமாக ஒரு முதலீடு செய்யுங்க, பிளாட்டுகளை வாங்கி போடுங்க. ஃபியூச்சர் நல்லா வளரும் போது வித்து பயனடைங்க. இது ஒரு விஷயம். இல்லை சார் எனக்கு தொழிலாகவே நான் பண்ணுறேன் சார், நேரடியாக இருக்கிற கம்பெனியில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல பார்ட்னராக வாங்க, கிடைக்கிற லாபத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு, உங்களுக்கு ஒரு பங்கு, ரைட்டா? இல்லை சார் எல்லாம் நல்லா இருக்கு, கையில் பணம் இல்லை சார், பரவாயில்ல வாங்க தொழிலை கற்றுக்குங்க, ஒரு மார்க்கெட்டிங் இப்பெல்லாம் இறங்கி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நல்ல சொத்துக்களை வாங்கி போடுங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பை உருவாக்கி தரோம். இப்போ தேவை ஒன்னே ஒன்று தான் சார். நான் மாங்குன்னு நேரங்களை பார்க்காம முளைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் முன்னேற போறேன்னு சொன்னவங்க யாரும் பெருசாக முன்னேறல சார். யாரெல்லாம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நமக்கு தேவை. இப்போ அந்த ஐடியாவை தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்போட போற இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம். பாருங்க பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் முன்னாடி ஒருத்தர் ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போறாரு இல்லையா? ஐடியா தான் சார் சக்சஸ். இந்த ஐடியாஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நம்ம செய்யலாமா வேணாங்கிற முடிவை நீங்களே தாராளமாக எடுக்க முடியும். இப்போ நான் வாய்ப்பு உங்க கையில தூக்கி கொடுத்தாச்சு. ஆனா இதை ஜெயிக்க வைக்கிறதும் பயன்படுத்தாத நிச்சயமா உட்காந்துருக்க உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், முயற்சிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். இப்போ நான் அந்த மீட்டிங் முடிச்ச உடனே உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க்ல வந்து உங்களோட பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தாராளமா உங்களை அழைச்சிருக்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு நேரம் கால் பண்ணி பேசுவாங்க. இல்லை உங்க கம்பெனில மேனேஜ் லெவலில் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. எல்லா டவுட்டையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்குன்னா உங்க லிங்க் அனுப்பியிருப்பாரு நண்பர், அந்த நண்பருக்கு இன்னொரு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி அப்ப நான் சொன்ன விஷயம் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, நேரில் வர்றேன், வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஒரு நாள் சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க இதுக்காக டைம் கொடுங்க. அந்த டயத்தை கொடுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நேரில் பார்த்துக்கிறது மூலமா நல்லா விசாரிக்கிறது மூலமா ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பா இது அமையும். அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் பெரிய அளவுக்கு வளர முடியும். உங்க எல்லாருக்கும் இப்படி வாய்ப்பு உருவாக்குற நிறுவனமும் பெரிய அளவுல வளரும். ஸோ இணைவோம் வெல்வோங்கிற சிந்தனையோட இந்த செஷனை முடிச்சுக்கிறோம். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையை உட்காந்து கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்திகேயன் சார். ரொம்ப அழகா மக்களுக்கு தெளிவா தேவையான சிந்தனைகளை நல்லா வழங்கியிருக்கீங்க. அப்ப இது மூலியமா மக்களுக்கு இவ்வளவு நாளா இருந்தக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொரோனா காலத்துல எதிர்காலத்தை குறிச்சு என்ன பண்ண போன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டான ஒரு சேமிப்பதற்கான ஒரு தேடல் இருந்திருக்கும். இப்ப பொருளாதார சிக்கல் எல்லாம் எப்படிலாம் சமாளிக்கணும், இது எப்படிலாம் கையாளணும்ன்ற ஒரு விஷயத்த அவங்க தேடிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப உங்களுடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர செஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் அவங்களுக்கு ஒரு புரிதலையும் கொடுத்துருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்ப நண்பர்களே இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. இப்ப இதுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை இந்த மீட்டிங் அழைத்தாங்க இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களுக்கு உண்டான விடைகளை கண்டிப்பா அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு உண்டான பல்வேறு உண்டான தெளிவு வாழ்க்கை கூகுள் ஃபார்மோட லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சேட் பாக்ஸ்ல. நீங்க எல்லாருமே அதை ஓபன் பண்ணி உங்களோட பேர் நம்பர் கொடுங்க. இந்த பேர் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக்டவுன் முடிஞ்ச உடனே இல்ல வாய்ப்பு கிடைச்சா நம்மளோட ஹர்ஷிதா நீவே ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு லெவல்ல போய் நீங்க வெளியில போய் பண்ணா ஒரு 15 வகையான ஃபுல் பாடி செக்அப் நீங்க பண்ணா ஒரு நார்மலா ஒரு 15,000 20,000 செலவாகும். ஸோ நார்மல் பேக்கேஜ்னு பார்த்தா கூட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்க ஒரு 5,000 6,000 பேக்கேஜ்ல பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம டேட்டாஸ் கொடுக்குற நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டோட்டலா வந்து நீங்க வெளியில போய் ஒரு 10,000 20,000 செலவழிச்சு பண்ணக்கூடிய அந்த ஃபுல் பாடி செக்கப்பை நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதுக்கான லிங்க் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களோட பேரு, ஃபோன் நம்பர் டீட்டெயிலாம் நீங்க அவங்களோட பேரு, உங்க ரெஃபர் பண்ண ஒரு நண்பர், அவரோட கேடர் தெரிஞ்சா அது கேடர், இந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவர் கூப்பனா கொடுப்பாரு. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ தாராளமா என்ன செய்யலாம், அவங்களை பயன்படுத்தி அந்த ஃபுல் பாடி செக்கப்பை நீங்க போய் இலவசமா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கூப்பன் வாங்குறதுக்கு அந்த டேட்டாவில் பேரை மட்டும் கொடுங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கூப்பனை கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், அந்த பேர் மட்டும் நல்லா டைப் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல போய் டைப் பண்ணுங்க, அப்பதான் இங்க லிஸ்ட்ல வரும். அந்த docs.google.com இருக்குல்ல, அதாவது ஓகே சார். இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ட்ரி பண்ணுங்க. இப்ப சார் கண்டிப்பா. அப்ப இந்த உண்டான ஒரு புரிதலை முதல்ல நம்மளுடைய வாடிக்கையாளர்களோட அழைச்சிட்டு வந்த நண்பர்கள்ட்ட கேளுங்க. நிறைய தெளிவுகள், நிறைய புரிதல்கள் உண்டாகும். இது மூலியமாக உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார நிதி மேலாண்மை எப்படி எல்லாம் செயல்படுத்த முடியும். அப்ப இதுக்குண்டான வாய்ப்புகள் என்னன்றதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாரோட சேட் பாக்ஸ்லயும் அந்த லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் ஓபன் ஆகும். அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பும் போது நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை இந்த மீட்டிங்ல இவ்வளவு நேரம் முழுசா பங்கெடுத்ததுனால உங்களுக்கு அந்த வாய்ப்பையும் நிறுவனம் சார்பாக நாங்க வழங்குறோம். அப்ப இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தான். அப்ப இந்த தகவல் பரிமாற்றம் இப்ப நிறைவடைஞ்சிருக்கு. இதோட அடுத்த விரிவாக்கம் அப்படின்றது உங்களுடைய முதலீடுக்கான தேவை என்ன, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான திட்டமிடுதல் என்ன, அப்ப இது எப்படி எல்லாம் நிறைவேற்ற முடியும், அப்ப இதுக்கு உண்டான கேள்விகள், பதில்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் இந்த மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வந்தவங்களை உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. தெளிவான புரிதல் வரும். குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு
உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. அப்ப உங்களுடைய வாழ்வாதாரம் உயர உயர என்ன ஆகும்? நம்மை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும், நம்மை நம்பி இருக்கக்கூடிய தொழில்களா இருக்கட்டும், தொழிலை நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு கிராமங்களா இருக்கட்டும், எல்லாரும் வளர்ந்து மக்களை உயர்த்தி நாமும் உயரோன்ற ஒரு சிந்தனையோட இந்த செஷன் இதோட நிறைவு செய்வோம். தயவு செய்து உங்களோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களை மீட்டிங் அட்டன் பண்ண வச்சவங்கள்ட்ட உங்களோட கேள்வி பதில கேளுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக மனதார்ந்த நன்றியை கூறி இந்த செஷன் நிறைவு செய்யறோம். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. சிங்கப்பூர்ல இருந்து சார் வேல்பிளே சார் போட்டிருக்கீங்க சார், நன்றி சார், தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் நல்லா சேட் பாக்ஸ்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, அருமையான செஷன் அப்படின்னு. ஸோ இந்த கத்துக்கிட்ட விஷயங்களை பூரா அதை விட்டுறாம இன்னொரு நேரில் வந்து வாய்ப்புகளை பார்த்து நல்லா பயன்படுத்தி அதை நிறைய பேர் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். ஸோ அனைவருக்கும் நன்றி. பாத்துல ஓகே, ஒரு 150 பேர் சேட் பாக்ஸ்ல என்ட்ரி போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் ப்ராஜெக்ட் வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தஞ்சாவூர் ப்ராஜெக்ட் வந்து இப்பதான் சார் நம்ம டிடிசிபி அப்ரூவல் ரெராப்ல அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ரெராப்ரோட் வந்து லாக்டவுன் முடிஞ்சானே கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே பதிவு ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு காஸ்ட் என்னங்கிறத நான் டிக்ளேர் பண்றேன் சார் மீட்டிங்ல. அது வரைக்கும் வேணா இப்ப இருக்க தூத்துக்குடி வாய்ப்பு இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. ஓகே, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சென்னையில கூடிய சீக்கிரம் வரும் சார். கூடிய மாமண்டூர்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருங்க சார். அப்ரூவல் வந்தோடனே பதிவு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சேட் பாக்ஸ்ல நம்பர்லாம் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்மை ட்ரை பண்ணுங்க சார். நான் வேணா மறுபடியும் அந்த ஃபார்ம் லிங்க் அனுப்புறேன். ஏன்னா அது வேற டீமுக்கு போயிடும், அந்த கூப்பன் கொடுக்குற டீமுக்கு. ஓகே, அந்த ஃபார்ம் நான் மறுபடியும் போட்டிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. ராமவரன் சார் கோயம்புத்தூர்ல கூடிய சீக்கிரம் இந்த எல்என்டி ரோட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கு சார். கூடிய சீக்கிரம் ஃபைனல் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்தோன்னா கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. பேரண்ட் ஆஃப் அப்துல் ரஹ்மான் சார். ஓகே அப்துல் ரஹ்மான் சார், ஓகே, கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை த சிட் ஃபண்ட்? ஓகே, சிட் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏரோசிட் லிமிடெட் சார், நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சிட். அது நீங்க 1 லட்சம் சிட், 2 லட்சம் சிட், 5 லட்சம் சிட் எல்லாமே இருக்கும். நீங்க அழைச்ச நண்பரை கால் பண்ணுங்க, அதுக்கான ஃபார்ம் எல்லாம் உங்க கூட கொடுப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் கொடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். அதுல ஒரு 25 பேர் சேர்ந்தோன்னு தான் குரூப் ஃபார்ம் ஆகும். சேர்ந்தோன்னு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வரும். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த குரூப்லயே போட்டுருவாங்க வாட்ஸ்அப்ல. நீங்க ஒவ்வொரு மாசம் பிட்டு அதிலே கேட்கலாம். எந்த மாசம் உங்களுக்கு ஏலம் விழுகுதோ அந்த மாசத்துல நீங்க நார்மலா ஏலம் கூட்டி கழிச்சு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. குழுக்கள்ல பேர் போடுவாங்க. யாருக்கு விழுகுதோ அந்த மாசத்துக்கு நேரம் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான கேரண்டி வந்து நீங்க கொடுக்கணும். அசட் ஏதாவது சொத்து பதிவு பத்திரம் ஏதாவது கொடுத்துட்டு தான் நீங்க அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அந்த வாய்ப்பு இதில் இருக்கு. நீங்க தயாரெல்லாம் பயன்படுத்தலாம். சிவராமசாமி சார், ஹோசூர் ப்ராஜெக்ட். ஹோசூர்லையும் பார்த்துருக்கேன் சார், ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பார்த்துருக்குறோம். கூடிய சீக்கிரம் வரும். மாலதி சார், தஞ்சாவூர் செமையான இடம் சார். வாட்டர் வந்து நல்லா சுத்தி காவேரியோட கேனல் ஒன்று உள்ள போகுது அந்த பக்கத்துல. ஸோ அதனால நல்ல ஏரியா. வருஷத்துல எப்படி ஒரு 9 மாசம் அந்த தண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நல்லா எப்பவுமே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். நல்ல செம்மண் பூமி. திண்டுக்கல் வாய்ப்பு இல்லை சார், பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனல் ஆச்சுன்னா சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, பிளாட்டுகளுக்கான ப்ராஃபிட் மெத்தட்லாம் நம்ம நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அசோக் சார் வந்து என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல சார். நீங்க காரணம் ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளா கூட உள்ள வரலாம் சார். எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். சேல்ஸ் எங்கள் டீம் ஆள் வேணும். உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நண்பர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. என்னென்ன பிளாட் வந்து என்ன ரேட் போகுது, எந்தெந்த ஏரியால போட்டுருக்கோம், என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா கத்துக்குங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி செகண்ட் கிரேட் டீச்சரா முடிச்சு வரேன். ஆனா மார்க்கெட்டிங்ல யாரும் இன்வால்மெண்ட் இருந்தாலும் அந்த போஸ்ட்ல வெளியில வந்துட்டு இன்னைக்கு 12 வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது வளர்ந்துருக்கோம்ல. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் குறிப்பா ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் இறங்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பா அதுக்கான எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். விருப்பம் தான் நீங்க தாராளமாக அதில் உள்ள பழைய பண்ண சார். நீங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணிருங்க. ஃபில்அப் பண்ணிட்டா கன்ஃபார்மாக உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடும்.
பழனி வாய்ப்பு இருக்கு சார். அந்த மாதிரி மயிலாடுதுறையில இடம் நம்ம டீம் இருக்காங்க, பெரிய அளவுக்கு மயிலாடுதுறையில பார்த்துட்டு இருக்காங்க. கோயில்பட்டி ஏற்கனவே பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு சார். வில்லேஜ் சைடில் பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அது மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மாலதி எடுத்துரும் சார். வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணுவோம் சார். இப்போ திருச்சி முறைசீட்லாம் லோன் வந்து உடனே அவைலபிள். இடத்துக்கும் பிளாட்டுக்கும் கொடுக்குறாங்க, வீடு கட்டுறதுக்கும் கொடுக்குறாங்க. HDFC பேங்க் நம்ம ஆல்ரெடி மூவ் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க்லேயும் நிறைய சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக லோனுக்கான எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுக்கான விஷயம் நான் பண்ணி கொடுப்போம். மயிலாடுதுறை இடம் பார்த்துட்டு இருக்காங்க சார். கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்களோட பதிலை வந்து உணர்வுபூர்வமாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக அந்த தொடர்பு வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு நிற்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம எல்லாரும் அடைய முடியும். ஓகே, ஒரு 300-350 பேருக்கு மேலே உங்களோட பேர் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்கிற எல்லாருக்கும் நம்ம டீம் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கூப்பன் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் அழைச்ச நண்பர்களையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க தான் உங்களுக்கு இதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவாங்க. பொன்னுச்சாமி சார், நம்பிக்கை பிறந்த ஓட்டுக்கு ரொம்ப நன்றி சார். சரி மேடம், வி வாண்ட் ஃபார்மா கம்பெனி இன் திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலையில் வந்து ஃபார்மா கம்பெனிங்கிறத விட நீங்கள் ஏதாவது நம்மளோட இப்போ லாவோ 5G ப்ளஸ்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிக்கான ஒரு டீலர் மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம் மேடம். நீங்கள் நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் நான் பண்ணி தர சொல்கிறேன். இல்லை பிஃபார்ம் சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசியை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா கம்பெனியோட மெடிசன் நம்மளே வாங்கி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் வந்து எல்லாரோட நல்ல மார்ஜின் இருக்க மாதிரி நான் பண்ணி தர சொல்கிறேன். ஓகே, ஃபரித் சார், கண்டிப்பாக நீங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல சொல்கிறேன் உடனே. ஓகே, ட்ரீம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், ஓகே ராஜ் சார், ஜியான் பேர் கொடுத்துருக்கீங்க. ட்ரீம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதம் அதாவது மொத்தமாக பிளாட்டுக்கு பணம் கட்ட முடியல அப்படின்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா பிளாட் வேணும் அப்படின்னா நம்ம மாதம் ஒரு 10,000 எடுத்து வச்சா போதும். அது வச்சு 11 மாதம் நமக்கு டயருக்கு 11 மாதத்துல பிளாட்டுக்கு ரெடி ஆகும்போது மாற்றலாம். 48 மாதம் வரைக்கும் நம்ம கட்டுறோம். 4,80,000 கட்டுவோம். நம்ம சொத்தாகும்போது 10 லட்ச ரூபா சொத்து வாங்கிக்கிறோம். இதான் அதில் உள்ள ஐடியா. ஓகே, ரேவதி மேடம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை மேடம். அவர் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க மேடம் கண்டிப்பாக. காஞ்சிபுரம் செய்யார் கோவிந்தராஜுலு சார் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சார், இப்போ நம்ம டீம் நிறைய ஃபார்ம் ஆகி நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயே நம்ம ஒரு 100 ஏக்கர் எனக்கு பார்க்க சொல்லியிருக்கோம் ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். மாதிரி சாந்தான் பேர் கொடுத்து திருவண்ணாமலை சூப்பர் மார்க்கெட். கண்டிப்பாக மேடம், இப்போ திருவண்ணாமலை இப்போ தான் டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா பெரிய டீம். ஏன்னா டீம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல சேல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் டீம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல போய் நம்ம சூப்பர் மார்க்கெட்டை போட்டோம்னா அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்காது. அதில் கொஞ்சம் நல்ல டீமை டெவலப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக திருவண்ணாமலையெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே டீமில் கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் நம்ம அழைச்ச டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் அவங்க என்னென்ன பிசினஸாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் செக்கப் இருந்தாலும் சரி, ஃபியூச்சரில் சைட் விசிட் போகிறா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களை பயன்படுத்தி நல்ல முறையில் வளருங்க சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் டால்.